ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வழக்கம் போல நீங்கள் இங்கே கூடி வருவது, அதே நேரத்தில் எனக்கு இது புதிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலையில் விராலிமலை அசம்பிளி ஆஃப் காட் சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடித்து அங்கே சற்று ஓய்வெடுத்து வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் போற்றும் அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 அது எழுதினவர் யார் என்று சங்கீதத்தில் இல்லை. தாவீது எழுதின சங்கீதங்கள் 73, ஆசாபின் சங்கீதங்கள் சில சங்கீதங்கள், மோசேயின் சங்கீதங்கள் சில சங்கீதங்கள், சில சங்கீதங்களை எழுதினவருடைய பேர் அங்கே சொல்லப்படவில்லை. அதுபோலத்தான் சங்கீதம் 119 அதை பாடி எழுதினவர் யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சங்கீதம் முழுவதிலும் தேவனுடைய பிரமாணம், அவருடைய சாட்சிகள் என்றெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன் அப்படின்னெல்லாம் இந்த அங்கே வசனம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த சாட்சி என்னுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த காரியங்களை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அழைத்த சகோதரருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த அறிவிப்பை கேட்டு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. கர்த்தர் நல்லவர். என்னுடைய பெயர் அப்துல் கலாம். அதுதானே என் பெற்றோர் எனக்கு வைத்த பெயர். அந்த பெயர் கூட பாதி பேர், ஆனால் எனக்கு முழு பேர் வச்சாங்க எங்கள் பெற்றோர். அப்துல் கலாம் ஆசாத் என்பது என்னுடைய பெயர், எனக்கு பெற்றோர் வைத்த பெயர். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு
மத்திய அமைச்சரவையில், டெல்லி மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு மந்திரி. அவருடைய பெயர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஒருவேளை பழைய மூத்தவங்களுக்கு அது தெரிந்திருக்கும். அந்த அவருடைய நினைவாக எனக்கு அபுல் கலாம் ஆசாத் என்றுதான் எங்கள் வீட்டில் பெயர் சூட்டினார்கள். ஆனால் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் அதை எழுதும்போது அந்த காந்திமதி டீச்சருக்கும் சாரதா டீச்சருக்கும் அன்னம்மா டீச்சருக்கும் அபுல்ங்கிறது புரியல, அப்துல் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அப்துல் கலாம் என்றே எழுதினார்கள். எழுதினது. நன்றி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிறந்த ஊரை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு சின்ன ஒரு ஊர், ஒரு 550 வீடுகள் உள்ள ஒரு சின்ன ஊர். 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் அங்கே. அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு கட்டடங்கள் எதுவும் கிடையாது. ஒரு மைதானம், அதுதான் அங்கே பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, பஸ் ஸ்டேஷன். ஒரே ஒரு கடை வீதி. அந்த கடை வீதியில் எங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். மளிகை கடை, உரக்கடை, காய்கறி, பழங்கள், பெட்ரோமாக்ஸ் லைட்டு. அந்த காலத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த காலத்தில் உள்ள பெட்ரோமாக்ஸ் லைட்டு, அந்த மாதிரி மைக் செட், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வியாபாரம். சில வயல் நிலங்கள், ஒரு 2 ஏக்கர் பழத்தோட்டம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்தோம். சாதாரண எளிய வாழ்க்கை தான், பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை என்று சொல்வதற்கு இல்லை. எங்கள் தகப்பனார் எங்களை சின்ன வயதிலிருந்தே ஒழுக்கத்தில் வளர்த்தினார். படித்து கற்றுக்கொள், அதே நேரம் ஒழுக்கமாய் வளர வேண்டும் என்று வளர்த்தினார்கள். அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லலாம். 7 குளங்கள், நாங்கள் ஊரில் 7 குளங்கள், 9 கோயில்கள். மசூதி இல்லாமல் இருந்தது. என்னுடைய தாத்தா, எங்கள் பெரியப்பா, என்னுடைய தகப்பனார், இது போன்ற எங்களுடைய உறவினர்கள், மூத்தவர்கள், அவர்கள் கூடி பேசி அதற்காக ஒரு பணத்தை ஆயத்தப்படுத்தி அவர்கள் சொந்தமாக வைத்திருந்த ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தில் ஒரு மசூதியை கட்டினார்கள். அந்த மசூதி கட்டும் போது எனக்கு ஒரு 12 வயது இருக்கும். நானும் அந்த சின்ன வயதில் இறைவனுக்காக செய்கிற காரியம் என்று சொல்லி நானும் அதில், இந்த தம்பி வந்து ஒவ்வொருத்தையாக கையெழுத்து வாங்கினார்ல, அவர் இந்த கூட்டத்தில் அவரால் முடிஞ்சது அவர் செய்தார். அதே மாதிரி அந்த நாளில் நானும் அந்த கட்டட பணியில் என்னால் இயன்ற சில உதவிகளை செய்து வந்தேன். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு அரபு பாடசாலை என்று அந்த மசூதியிலேயே இருந்தது. ஒரு 9-10 வயதிலிருந்து அதற்கு மேல் 14 வயதுக்குட்பட்டதான இஸ்லாமிய பிள்ளைகள், பையன்களுக்கு அந்த மதர்சா என்று சொல்லுகிற மசூதியிலேயே இஸ்லாமிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம், ஒரு அமைப்பு. அதை ஒருவர் ஹஜரத் என்று சொல்லப்படுகிற ஒருவர் தான் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து வந்தார். அப்படி கற்றுக் கொடுத்து வருகிற போது எனக்கு ஒரு 13 வயது இருக்கும். அவர் சில காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார். குரானிலே இவ்வளவு நபிமார்கள் இருக்கிறது, அந்த நபிமார்கள் பெயர்கள் எல்லாம் ஒரு சில பெயர்களை சொல்லி அதில் ஈசா நபி என்று சொல்லுகிற இயேசுவும் ஒரு நபிதான், அவரும் நம்முடைய நபிதான் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்படியானால் அவர் என்ன சொன்னார் என்று கேட்டேன். ஏதாவது சொல்லியிருப்பாரே, அவர் போதிக்கிறவர் என்றால் அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரே என்று எங்களுடைய மத போதகரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னது எல்லா மக்களும் சொல்றது தான் அவரும் சொன்னார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இந்தோனேஷியாவில் போய் கேட்டாலும் அங்கேயும் அதான் சொல்றாங்க. ஆமாம், பர்மாவில் போய் கேட்டாலும் அங்கேயும் அதுதான் சொல்றாங்க. அது தெரிஞ்சிருக்கு, அந்தந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஒரு கட்சி சார்ந்தவர்கள், வேறு சில மதங்களை சார்ந்தவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன தெரியும்னு கேட்டால் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. அன்புள்ளவர், அன்பானவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து இன்னொன்று சொன்னார். ஒருவன் உன் கன்னத்தில் ஒரு அடி அடித்தால் மறு கண்ணையும் கன்னத்தையும் காட்டு, அப்படின்னா திருப்பி அடிப்பாங்களே, அடிச்சா வாங்கிக்க அப்படின்னு இயேசு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி எங்க மத குரு, இஸ்லாமிய மத குரு தான் சொன்னார், ஹஜரத் சொல்லி கொடுத்தார். ஆனா திருப்பி கேட்டேன், நம்ம ஆட்கள் எப்படின்னா ஒருத்தன் ஒரு அடி அடிச்சான்னா 10 அடி திருப்பி அடிப்போமே, ஆமாவா இல்லையா? நான் ஒருவரை என்னை ஒரு அடி அடிச்சா நான் 10 அடி அடிச்சிருவோம், அந்த மாதிரி ஆட்கள் தானே நம்ம. ஆனால் ஈசா நபிங்கிற இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் உன்னை அடித்தால் அடுத்த கன்னத்திலே அவன் அடித்தால் வாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னால் இது வினோதமாக இருக்கு அப்படின்னு அந்த 13 வயசில் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்.
ஏய், நீ பள்ளிக்கூடம் ஒழுங்காக படிக்கிறவன், அதனால இதெல்லாம் யோசனை பண்ணுற, இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சி யோசிக்காத, சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி அடக்கிட்டார் என்னையே. சொன்னது சரிதானா? 14 வயது, எனக்கு 14 அல்லது 15 வயது இருக்கும். 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் ஊருக்கு அருகிலே ஒரு சிறிய கேத்தலிக் வில்லேஜ், அந்த ஊரில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை நேர ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட் அது அப்படியே இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் வலது பக்கம் 2 தெருக்கள், இரண்டு பக்கம் இரண்டு தெருக்கள். அந்த 4 தெருக்களுக்குள்ளே எத்தனை குடும்பம் இருக்கோ அவ்வளோதான். ஆனால் அந்த வழியில் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு 14 அல்லது 15 வயதுக்குள்ள இருக்கும். அந்த சர்ச்சு வாசல் திறந்துருந்துச்சு. நான் இந்த ரோட்டோரமாக நின்றுட்டு அந்த சர்ச்சை உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார். எவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் உள்ளே போனேன். பயந்துட்டு போனேன். ஏன்னா சர்ச்சுக்குள்ளே அதான் முதல் முறையாக நான் போனது. இல்லை தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்டார் அந்த ஃபாதர். கிட்ட போனேன். தம்பி உங்கள் பேர் என்ன, எந்த ஊர் அப்படின்னு என்னை விசாரித்தார். என் பேர் அப்துல் கலாம் ஆசாத். ஓ, முஸ்லீம் தம்பியா? சரி, என்ன ஏது அதெல்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா பேரை சொன்னேன். அது சொன்னோன்னு அவர் தான் எனக்கு தெரியுமே, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் தானே? ஆமாம், அவர் பையன்தான் நான் அப்படி சொல்லிட்டு கிட்ட வான்னு சொன்னார். கிட்ட போனேன். அவர் உட்காந்துருந்தாங்க நல்ல ஒரு அழகான சேரில். என் தோள் மேலே கை போட்டு அணைச்சி வச்சுக்கிட்டார். அந்த அப்ரோச் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அந்த அப்ரோச் என்னை அப்படியே அவர் பக்கமாக அட்ராக்ட் பண்ணிச்சு. நமக்கு ஆண்டவரை தெரியும், ஆனால் அன்பை வெளிப்படுத்த தெரியாட்டா ஆண்டவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. என்னை நான் யாருன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா பேரை சொல்கிறேன். அவர் நல்லா தெரியுமே, உங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன், பள்ளிவாசலை கட்டினவர் உங்கள் அப்பா, அதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி என்னை அணைச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு இயேசு உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா ஃபாதர்? அடுத்த வார்த்தை சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னைய பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி போட்டார். அவருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்குமான்னு. நான் திருப்பி சொன்னேன், நாங்கள் ஸ்கூலில் எஸ் ஆரோக்கியம், ஏ ஆரோக்கியம், அந்தோணி மேரி, ஸ்டெல்லா, மனோகரன், மைக்கேல், கலைமணி, ராஜா, ஆரோக்கிய சாமி, இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்களத்தானே சர்ச்சுக்கு வர்றவங்களைத்தானே இயேசுவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லோரையும் பிடிக்கும்னு சொன்னார். சொல்லிட்டு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு புக்கு கொடுத்தார். இந்த இவ்வளோதான். அதில் கடவுளின் அன்பு அப்படின்னு அந்த தலைப்பில் டைட்டிலில் ஒரு சின்ன புக்லெட் கொடுத்தார். நான் இந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் கிடையாது. எனக்கு ஒரு சர்ச்சு காளையார் கோவில், அதுக்கு பக்கத்தில் சூசையப்பர் பட்டணம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சர்ச்சில் தான் நான் இருப்பேன். ஒரு சில வேலைகளுக்காக நான் ஒரு 2 நாள் இங்கே வந்திருக்கிறேன். அந்த நேரம் நீ வந்த நல்லதாச்சு. முடிஞ்சா நீ அந்த பக்கம் வரும்போது சூசையப்பர் பட்டணம் சர்ச்சுக்கு வந்துட்டு போ. காளையார் கோவில் தந்தை பெர்க்மான்ஸ் அவர் இருக்காங்கல்ல, அவங்க இடத்துலேருந்து ஒரு 8 அல்லது 9 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கேத்தலிக் சென்டர் அது. ஆனால் நான் அதற்குள் போவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் வேறு காரியங்கள் நடந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அந்த புக்கை கொடுத்தாரு. அதை கொண்டு போய் நான் பத்திரமா அதை படித்து பார்த்தேன். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. அதில் 2 காரணங்கள். ஒன்று அந்த சின்ன புத்தகம், இன்னொன்று அவர் என்னிடத்தில் நடந்து கொண்ட விதம். ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். நடந்து கொண்ட விதம். என்னுடைய ஸ்கூலில் என் கூட நான் இத்தனை பேர் படித்தாங்கன்னு நான் சொன்னேன். பேர் சொன்னா இத்தனை பேர், அவன் எல்லாருமே என் கிளாஸில் அல்லது எனக்கு அடுத்த கிளாஸில் இருக்கவங்க தான். இல்லை ஒருத்தர் மட்டும் அவர் எனக்கு முந்தின வகுப்பில் படித்தவர். அவர் சீனியர். என் வகுப்பில் பல பேர், என் வயசில் பல பேர். அவங்க ஒருத்தர் கூட எனக்கு ஆண்டவரை சொன்னதே கிடையாது. சொல்ல விளங்குதா? அவங்க ஒருத்தர் கூட எனக்கு ஆண்டவரை சொல்லலை. இன்னொருத்தவங்க வீட்டு நவா தோப்புல வேலியை பிரித்து உள்ளே போய் நவா பழம் திருடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தவன் ஆரோக்கியசாமி. அந்த திருடை எப்படி இயேசுவது எனக்கு சொல்ல முடியும்? அந்த
9ஆம் வகுப்புல இருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அந்த ஃபாதர் இவ்வளவு அன்பா என்கிட்ட பேசினாரு. அந்த புத்தகத்தில் நல்ல விஷயங்கள் எழுதியிருக்கு. சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட 11ஆம் வகுப்பு நான் முடித்தேன். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு பியூசின்னு இருக்கும் அந்த காலத்தில். இப்போ வந்து +2ன்னு இருக்குது, ஸ்கூல்லேயே வச்சிருந்துச்சு, ஹையர் செகண்டரியிலே வந்துருச்சு. அப்போ அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஏ குரூப் எடுத்து படித்தேன். அந்த ஏ குரூப் எடுத்து படிக்கும்போது எனக்கு 63 பேர் ஒரே கிளாஸில். அதில் 13 பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த காலேஜில் சேர்ந்து ஒரு 2 மாதம் இருக்கும். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்லேயே படித்து வந்தவன். இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அழகப்பா மாடல் ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அந்த பியூசி படிச்சிருந்த அந்த காலத்தில் இங்கிலீஷில் சரளமாக சாதாரண பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னடா நம்மளும் 11ஆவது படிச்சுட்டு வந்தோம், இவங்களும் 11 தான் படித்து வந்திருக்காங்க, இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டப்போ வந்து ஒரு நாள் ஒருத்தர் என்னை பார்த்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் தான், அவன் பேர் அப்புறமா சொல்கிறேன். ஏய் சினிமா பார்த்துருக்கியா அப்துல்? ஷார்ட்டாக சொல்லுது எங்கள் ஊரில், ஒன்று ஆசாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்துல்னு கூப்பிடுவாங்க. சினிமாலாம் பார்ப்பியா, பார்த்துருக்கியா? வருஷத்தில் ஒன்று வேணா பார்த்துருக்கேன். இந்த வயசில் 16 வயசில் 17 வயசில் சினிமா பார்க்காம என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் ஞாபகம் வருது. அவர் நடித்த ஒரு படம், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ, காரைக்குடி அண்ணாசலா தியேட்டர். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போன புண்ணியவன் பேர் சொல்லட்டுமா? ஃப்ரெட்ரிக் வில்லியம். அவர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க தங்கச்சி, இவர் எல்லாருமா லூத்தரன் சபைக்கு போகிறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க தான். ஆனால் இயேசு உள்ளத்தில் இல்லையே. ஜெய்சங்கரும் முத்துராமனும் அந்த காலத்து SS ராஜேந்திரனும் பிரமிளாவும் ஸ்ரீகாந்த் தானே அவங்க மனசில் இருந்தாங்க. யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள பற்றிய எண்ணங்கள் தான் உள்ளத்தில் இருக்கும். அதை அவங்கள தான் மற்றவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெட்ரிக் வில்லியம் இப்படி தான் என்னை பண்ணுனா பியூசி முடித்தேன். முடித்த பண்ண எனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். நான் MSc வரை படிக்கணும், ஒரு வேலைக்கு போயிடணும், ஒரு 28-30 வயசுக்குள்ள IAS எழுதிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் காலேஜில் படிக்க போனுவேன். இவன் சாம்சன் ஒருத்தர் இருப்பான், அதே ஃப்ரெட்ரிக்கோட ஃப்ரெண்டு தான், எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். கன்பட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை அவர் கணபதி சுப்பிரமணியம், அவரை சுருக்கமாக கன்பட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். குமாரசாமி என்ற குருமா, குமாரசாமியை குருமா என்று அழைப்போம் அந்த காலத்தில். இந்த கன்பட்டு புட்ரிக்கு யாருது? ஃப்ரெட்ரிக் வில்லியம், அதை ஷார்ட் புட்ரிக். புட்ரிக் இந்த குருமா, இந்த கன்பட்டு, சாம்சன், இவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட் பண்ணணும். எனக்கு நண்பர்கள் வேணும் உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கையும் என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய எதிர்கால திட்டத்தையும் கெடுக்கிறவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பதை நான் விரும்பவில்லை. வழங்கிச்சா? அதனால அழகப்பா காலேஜ் நல்ல காலேஜ், நிச்சயமாக அது நல்ல காலேஜ். ஆனால் நான் தேவகோட்டை என்ற ஒரு சின்ன ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா இங்கே பிகாமோ பிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது நான் கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸ் எடுத்து நான் படிப்பேன்னா இந்த 13 பேரில் யாராவது 3 பேர் 4 பேர் என் கிளாஸில் இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து என்னென்னமோ நடந்துடும். கச்சேரி, ப்ளூ டைமண்ட், AM ராஜாஜிக்கு கச்சேரி, அந்த காலத்தில் அவங்களாம் இருந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க ஊரா. ஆமாம், இது மாதிரி நான் நிறைய சொல்லலாம். ஆமாம், சங்கர் கணேஷ் அவங்களுடைய கச்சேரிகள் அங்கங்கே நடக்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி, அந்த பக்கம் இன்னும் சில ஊர்களில் நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம கெடுத்துருவானுங்க இவங்க, நம்முடைய நோக்கம் வீணாக போயிடும். அது மட்டும் இல்லை, என்னுடைய பெற்றோரை நான் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அப்பா 7ஆம் வகுப்பு முடித்து 8ஆம் வகுப்பு போகிற நேரம் எங்கள் தாத்தா இறந்துட்டார். குடும்பத்தில் 6-8 பேருக்கு சாப்பாடு போடணும். அதனால எங்கள் அப்பா ஒரு வேலைக்கு, ஸ்கூல் போகிறத நிறுத்தி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து அதில் பல காரியங்களை எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார் என்னுடைய தகப்பனார். இதெல்லாம் நான் சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம குடும்பம் இப்படி வந்த குடும்பம், நீ நல்லா படிக்கிற, அதனால தான் உன்னை படிக்க வைக்கிறோம், நல்லா படிச்சுக்க, உன்னுடைய எதிர்காலத்தை கவனிச்சுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்குள்ளே ஒரு நோக்கம் இருந்துச்சு, நான் MSc வரை படிச்சிடணும், நல்ல ஒரு வேலைக்கு போயிடணும். அப்படி அந்த நோக்கத்தை கெடுக்கிறதுக்கு நண்பர்கள் இருந்தாங்க எனக்கு.
அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு காலேஜ், மொத்தமே 245 பேர் தான் அந்த தேவக்கோட்டை காலேஜில். அன்னைக்கு ஸ்ட்ரென்த்தே அவ்வளோதான். அங்கே நான் போகிறேன், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் எடுப்போம். ஃபிசிக்ஸு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் மேஜர் கிடையாது. கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்குது, மேக்ஸ் மேஜர் இருக்குது. நாங்கள் சரி கெமிஸ்ட்ரி கொடுங்கன்னு சொல்லி இந்த கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் ஆண்டு நான் பிஎஸ்சி படிக்கும்போது நான் ஒரு நாள் அந்த காரைக்குடி தேவக்கோட்டையிலேருந்து காரைக்குடி நீக்கு போகிற அந்த ராம்நகர்னு சொல்லாங்க ஒரு பஸ் ஸ்டாப், அதை தாண்டி இந்த கோர்ட் ஒன்று இருக்கும். அந்த ரோட் சைடு நான் லெஃப்ட் சைடு நடந்து போய்கிட்டே இருந்தேன். எதிர்பக்கம் இந்த பக்கமாக ஒரு வாலிப பையன் வந்தார், நடந்து போயிட்டே இருந்தார். என்னை பார்த்த உடனே சார் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் நேர கிராஸ் பண்ணி என்கிட்ட வந்து சில நிமிடங்கள் என்கிட்ட பேசினார். ஒரு 20 அல்லது 22 நிமிஷங்கள் தான் இருக்கும். அந்த மனிதன் என்கிட்ட பேசினார். நான் முதுகுளத்தூர் பகுதியில் இருந்து நாங்கள் இங்கே தேவக்கோட்டையில் வந்து தங்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் எனக்கு தான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ரேஷன் கடையில் இந்த பருப்பு அரிசி எண்ணெய் எல்லாம் அளந்து போடுற வேலை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. 145 ரூபா தான் வருமானம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, என்னங்க கடலை மிட்டாய் பாக்கெட்டே 30 ரூபா விற்கிறாங்க இன்னைக்கு. அன்னைக்கு 25 ரூபாய்க்கு ஒரு மாதம் வீட்டு வாடகை, 4 ரூபா 5 ரூபா தான் எலக்ட்ரிக் பில்லு ஹோல் மந்த்து, முழு மாதத்துக்கும். சரி, அப்படி நாங்கள் இருக்கிறோம். சரி, உங்கள் குடும்பம் சொன்னீங்க. சரி, என்னை நிறுத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துச்சுன்னு அவர் தன்னுடைய சாட்சியை எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். ரோட் சைடில் ஐ நெவர் மெட் ஹிம் பிஃபோர். அதுக்கு முந்தி அவரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த பர்டிகுலர் டே, த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அவர் மீட்டிங், 2 பேரும் சந்தித்த முதல் நாள்லேயே எனக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சுருக்கமாக என்னிடத்தில் சொல்லி, எனக்கு கையில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தார். அவர் பாக்கெட்டில் வச்சிருந்த ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து கொடுத்தார். ஒரு வார்த்தை சொன்னார், கேட்டார், புக்கு படிப்பீங்களா? படிப்பேன். சரி, நான் ஒரு சின்ன புக்கு ஒன்று தரேன், ஆனால் ரொம்ப விவரமான ஒரு புக்கு, நீங்கள் நேரம் கிடைக்கும்போது படிங்க சார், நீங்கள் படிக்காட்டாலும் பரவாயில்ல, என் நினைவாக உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என் கையில் திணிச்சார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த சீசனில் நான் எப்படி இருந்தேன்? எங்கள் அப்பா, என்னோட அப்பாவுடைய நண்பர் மிஸ்டர் ராமநாதன், அவர் கம்யூனிஸ்ட் பேச்சாளர். எங்கள் அம்மாவுடைய முதல் தம்பி, அவர் இஸ்லாமிலிருந்து கம்யூனிஸ்டாக போயிட்டார். என் அப்பாவுடைய ஃப்ரெண்டு என்னைய கம்யூனிஸ்ட் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு மிஸ்டர் ராமநாதன். எங்க அம்மாவுடைய தம்பி இப்ராஹிம், அவர் பேர் இப்ராஹிம், அவரு என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கணும்னு அவரும் முயற்சி பண்றாரு. அப்போ அப்பாவுடைய நண்பரும் எங்க அம்மாவுடைய தம்பியும் என்னை கம்யூனிஸ்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி ரஷ்யாவில் அச்சடித்த கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மேகசின் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த புத்தகத்தை நாம் ரஷ்யாவில் பணம் கட்டி வாங்கி மாதந்தோறும் அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனில் கம்யூனிஸ்டுக்காரனாக மாறப்போகிற ஒரு நிலை ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வாலிபனை அனுப்பி எனக்கு புதிய ஏற்பாடு புத்தகத்தை ஆண்டவர் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தேவக்கோட்டை என்ற பட்டணத்தில் அந்த மனிதன், இந்த வாலிபர், இப்போ அவர் 66 வயசு ஆகிவிட்டது, 67 வயசு இருக்கும். அந்த காலங்களில் அவர் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு தான் போய்கொண்டிருந்தார். ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போய்கொண்டிருந்த ஒருவர் என்னை பாதையிலே சந்தித்து எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தார். அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. 14 வயதாக இருக்கும்போது ஒரு கேத்தலிக் ஃபாதர் இயேசு அன்புள்ளவர்னு சொன்னார். அவர் உன்னை விரும்புகிறார், அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்து அன்பு பாராட்டினார். என்னுடைய 18வது வயதிலே ஒரு புதிய ஏற்பாடு புத்தகம் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போகிற இந்துவாக இருந்து கிறிஸ்துக்குள் வந்ததான ஒரு வாலிபன் எனக்கு அதை கொடுத்தார். நான் கொண்டு போய் வைத்து விட்டேன் எங்கள் ஹாஸ்டலில். ஏதோ ஒரு நாள் அதை படித்து பார்ப்போம். ஒரு புத்தகம், கம்யூனிஸ்ட் புத்தகமாக படித்தவன், இதை படித்து பார்ப்போம், பாக்கெட்டில் வைக்கிறது சின்னதாக இருக்கேன். இன்னைக்கு கதையா வேறங்க, இன்னைக்கு நிலைமையா வேற. தலையில பேனு, பையில போனு. ஆமாவா இல்லையா? எங்க இருக்கு புதிய ஏற்பாடு? அந்த போனுக்குள்ளே வச்சிருக்கோம். 5 வருஷம் 4 வருஷம்னாலும் பாக்கெட்லேயே வச்சிருக்கோம். சர்ச்சிலேயே உட்காந்துட்டு போனை உருட்டுற ஆட்களை கவனிச்சிருக்கேன்.
நான் கேட்டால் சொல்லுவாங்க, வசனம் தான் பார்க்குறேன். நீ வசனம் பார்க்குறியா, வேற ஏதாவது வாலிப பொண்ணை பார்க்குறியா, வாலிப பையனை பார்க்குறியான்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு கையில் வேதம் இருந்தது, எங்கே போனாலும் கையில் வேத புத்தகம் இல்லை, ஒரு பேக்கில் போட்டு ஒரு சின்ன பையிலையாவது எடுத்துகிட்டே போவோம். இன்னைக்கு அந்த நிலைமையை மாற்றி விட்டோம். தயவு செய்து பழைய நிலைமைக்கு திரும்புவோம். அவர் வழியில் பாக்கெட்டில் பையில் வச்சுக்கிட்டு தெருவில் நடந்து போகும்போதானே எனக்கு அதை கொடுக்க முடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த புத்தகத்தை ஒரு நாள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவு யூதாவை பெற்றான், யூதா பாரேசை பெற்றான், பெற்றான் பெற்றான் பெற்றான். இதை நான் மலேசியாவில் சொன்னாக்கா அவங்க சந்தோஷமா அப்படி பார்ப்பாங்க. என்னன்னா பெட்ரான் அப்படின்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. என்னது பெட்ரான் அப்படின்னு, பெட்ரோனாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, பெட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்க இருக்கிற இந்த ஹெச்பி மாதிரி அங்கே. ஆமா, எவன் எவனை பார்த்தா எனக்கு என்ன, இது நல்ல புத்தகம், பக்தி புத்தகம் சொல்லி அந்த ஜெயசீலன் கொடுத்தாரு. இதுல அவன் இவனை பார்த்தா இவன் அவனை பார்த்தானே எழுதிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாவே படிச்சுட்டே வர்றேன். மத்திய 1ஆம் அதிகாரத்திலேருந்து 18, 19, 20, 21 அங்கே வரும்போது சரியான வார்த்தையா இருக்கு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று மத்திய 1ஆம் அதிகாரம் 18, 19, 21 வசனங்களிலே வாசித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் தொடர்ந்து வாசித்தேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ரீடிங் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். அந்த முதல் நாள்லயே அந்த வசனங்களை படிச்சுட்டே வர்றேன். 5ஆம் அதிகாரம், 6, 7ஆம் அதிகாரம் படித்தேன். ஆச்சரியமா இருக்கு. கருணாநிதியோடைய சாரி காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சரியா, மகாத்மா காந்தி. அவருக்கு சில சிந்தனையில் சில மாற்றங்கள் வந்ததற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மலைப்பிரசங்கம் உதவியாக இருந்தது என்று சொல்லி நான் 11ஆம் வகுப்பு படித்த காலத்தில் நான் வாசித்திருக்கிறேன். செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு பாடமும் அவர் காந்தி ஐயா எழுதின ஒரு பாடமும் எனக்கு பாடப்புத்தகத்தில் இருந்தது 11 படிக்கும்போது. அவருடைய சிந்தனையை மாற்றியது. அவர் ஒரு சிம்பிளிசிட்டி உள்ள ஒரு மனிதனாய் மாறினது. தேசிய நலனுக்காக என்றுதான் ஒரு தியாக சிந்தனை வந்தது இந்த மலைப்பிரசங்கத்தை படித்து என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் இங்கே இருக்குதா, நல்லதா இருக்குது. அப்படியே படிச்சுட்டே வந்தா குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானை நடக்க பண்ணினார், அதெல்லாம் அற்புதங்கள். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் மத்தேயு, அந்த ஒரே நாள்ல 11 அதிகாரம் வாசித்தேன். அந்த 11ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அந்த வசனங்களை பார்க்கும்போது, வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களா, துன்பப்படுறீங்களா, வியாதி அவங்களுக்கு, இல்லை வேற ஏதாவது கடன் பிரச்சனையா, என்ன கஷ்டம், ஆமாங்க எனக்கு இந்த கஷ்டங்க அப்படின்னா, நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த ஊருக்கு போங்க, அங்கே ஒரு ஆள் இருப்பாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன் ஆமேன். என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அமைதி தர்றேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஆஃப் மீ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை ரொம்ப அஷூர்டு வேர்சஸ், உறுதியான வார்த்தைகள். அதுக்கப்புறம் டெய்லி புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ஒண்ணுதான் என்கிட்ட அவர் கொடுத்தது. அந்த புதிய ஏற்பாடை படித்தேன். ஒரு 4-5 months ஐ வாஸ் ரீடிங் த நியூ டெஸ்டமென்ட். அவர் எனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது, இந்த வசனங்கள் படிக்க நல்லா இருக்கு, இதை சொல்லித்தர சபைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன் சைக்கிளில். அந்த சைக்கிளில் கொண்டு போய் இங்கே நிறுத்திட்டு கேம்பஸ் ஸ்கூலில் நிறுத்திட்டு அப்படி சர்ச்சு வாசல் அப்படியே உள்ளே போகிறேன். வாங்க அப்துல் பிரதர்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. யார் கூப்பிட்டது? அந்த ரோட்டில் எனக்கு ஒரு நாள் பைபிள் கொடுத்தாரு பாருங்க, 11 மாதத்துக்கு முன்னால். அந்த மனுஷன் போகிற சர்ச்சுக்கே ஆண்டவர் என்னை கொண்டு போயிருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாங்க அப்துல் பிரதர்னு கூட்டிட்டு போனாரு. ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே போய் பார்த்தா ஆராதனை, அங்கே எட்வின் செல்வராஜ் அப்படின்ற ஒரு மூத்த போதகர், அந்த காலத்திலே அவருக்கு 74 பக்கம் இருந்திருக்கும், நல்ல மூத்த போதகர். ஆனால் என்னை பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருந்த அந்த பெஞ்சில், லாஸ்ட் பெஞ்சு அது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் அவர், அந்த பாஸ்டர், சிஎஸ்ஐ பாஸ்டர். தம்பி புதுசா இருக்கு, நீங்க யாரு? த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை என்ட்ரன்ஸ் இன்டு த சர்ச், சபைக்குள் நுழைஞ்ச முதல் நாளே அன்னைக்கே அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னை விசாரித்தாங்க.
என் பேர் இது, நான் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி பிஎஸ்சி படிக்கிறேன். எனக்கு ஒரு இந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாரு. அதை நான் படிக்க அந்த புதிய ஏற்பாடு என்னை இழுத்துட்டு வந்துருச்சு. பாஸ்டர் ஐயா ஐயான்னு சொன்னேன். மூதில் தட்டி கொடுத்து சந்தோஷமாக பேசி, ஒரு அப்பா சொந்த அப்பா எப்படி மகனை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அவர் என்னை பார்த்தார். இதெல்லாம் இன்னைக்கு சபையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் ஒரு கேத்தலிக் ஃபாதர் எனக்கு 14 வயசுல அவர் என்னைய சந்திச்சு அன்பு பாராட்டினார். ஒரு 19 வயசு இருக்கும், சிஎஸ்சி சர்ச்சுக்குள்ள போறேன். அந்த சர்ச்சு பாஸ்டர் அவ்வளவு அன்பு பாராட்டிய பக்கத்தில் உட்கார்ந்து என்னை விசாரிக்கிறார். அப்படியே ஒட்டி உட்கார்ந்துட்டு விசாரிக்கிறார். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கிறிஸ்டியன் எப்படி இருப்பாங்களோ. இன்னொன்னு இருக்கு, ஒரு வெடிகுண்டு சொல்றேன் நான். சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு யூத் ஃபெலோஷிப் இருக்கு, ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நடக்கும். முடிஞ்ச உங்களுக்கு முடிவான அந்த அங்கே இருந்துட்டு போங்க. நான் உட்காந்துட்டேன். அங்கே பார்த்தா என் கிளாஸ்லேயே இருக்கிற 2 பிள்ளைங்க கேர்ள்ஸ் அங்கே இருக்குங்க. பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது. எங்க ஹாஸ்டல்ல நான் படுத்திருக்கிற தங்கியிருக்கிற ரூம்லயே இருக்கிற இன்னொருத்தன் புட்ரிக் இல்லை, அவரு வேற பழைய ஆளு. இவர் நெல்சன் மனாசே. யாருங்க? நெல்சன் மனாசே. எங்க காலேஜ் தமிழ் பண்ணிட்டு அந்த பேரை சொல்ல தெரியாம நெல்சன் மானசையா அப்படிம்பாரு. மனாசே அது சொல்ல தெரியாம மானசையா அப்படிம்பாரு. ஐயா இது பேர் இப்படித்தான் ஐயா, எனக்கு தெரியாது ஐயா, மானசையா அப்படின்னே சொல்லுவார். அந்த நெல்சன் மனாசே அவரை பற்றி நான் சொல்லக்கூடாதுங்க. அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் சார் அந்தரங்க ரகசியங்கள் எனக்கு தெரியும். அந்த நெல்சனை பற்றி வேணாம் அதெல்லாம். அவர் சொன்னார், சர்ச்சைக்கு வந்துட்டீங்க? ஆமாம், உங்களுக்கு தான் 3 வாரமாக உங்கள்கிட்ட சொல்லல நெல்சன், நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் ஒரு சைக்கிள் வச்சுருக்கேன், உங்கள் பின்னாலேயே நான் வர்றேன், என்னை சர்ச்சை கூட்டி போங்க. 3 வாரம் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நீ பெறப்பட்டு நீங்கள் போகிற பாதையில் பின்னாலே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். அப்படியா? சர்ச்சுக்கே கூட்டு போகலங்க. ஏன் ரூம் மட்டு யாரு? அவர் பேர் என்ன சொன்னேன்? நெல்சன் மானசையா. திண்டுக்கல் பக்கத்தில் அது என்ன ஒரு சின்னாலப்பட்டி, அந்த ஊரை சேர்ந்தவர். எங்கள் ஊரில் தேவக்கோட்டையில் ஆற்றில் தங்கி பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தார். நன்றி. அப்புறம் ஒன்று சொன்னார், இங்கே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் கவனிச்சுட்டு போயிருங்க. நான் கொஞ்ச நாள் போகிறத நிறுத்திட்டேன். ஏன் நிறுத்தினேன் அப்படின்னா, என் கூட என் கிளாஸ்லேயே படிக்கிறவங்க கெமிஸ்ட்ரி லேபு ஃபிசிக்ஸ் லேபுனா அந்த லேபில் பெரிய டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் நான் அங்கே இருப்பேன், அருள்ராஜன் சொல்லி கேத்தலிக் ஃப்ரெண்டு அவர் இங்கே இருப்பார். இந்த நான் சொன்ன எங்கள் கூட படிக்கிற கிளாஸில் 2 கேர்ள்ஸு அதுவும் எதிரெதிராக நிற்கிங்க. 3 வருஷம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேபில் நாங்கள் ஒன்றா தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாம் செஞ்சு ரிசல்ட் எழுதணும். ஒரு வார்த்தை நாங்கள் பேச மாட்டோம். இப்போ நான் சர்ச்சுக்கு போனால் இது 2 அங்கே இருக்கு. ஓ அவங்கள பார்க்கத்தான் இவன் வர்றான் போலன்னு சொல்லி ஒரு கதையை கட்டிட்டாங்கன்னா இது மானம் போயிடும். சரி கொஞ்ச நாள் போற நிறுத்தினேன். அப்ப இந்த இவர் இருந்தார் பாருங்க, பைபிள் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரை அவங்க வீட்டில் போய் சந்திப்பேன். அவருடைய உறவினர்கள் சில பேர் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த காலத்தில் ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்று இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அனலோட சேர்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் அனல் பிடிச்சிக்கிச்சு. ஆண்டவர் சோத்திரம். அப்போ அவங்க வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை உபவாச கூட்டம் அது ஒரு இடத்துல நடக்கும். அந்த லியோ கிளப், லயன்ஸ் கிளப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு லயன்ஸ் கிளப்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். நைட் ப்ரேயர் நடக்கும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த நைட் ப்ரேயருக்கெலாம் போவேன். சரி, அப்போ அங்கே இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இந்த சொன்னேன் இல்லையா, அவங்களாம் வரமாட்டாங்க. அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணி அப்படியே அங்கே ஜெபங்கள் நடக்கும்போது கவனிச்சிருக்கேன். அந்த காலத்தில் அப்படி தான். இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது, ஒரு சின்ன பேப்பர் எழுதி கொடுப்பாங்க. திருச்சியில் இந்த மாதிரி எங்கள் உறவினர் குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க 2 மாதம் 3 மாதம் வயிற்று வலி உடம்பு வலியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறங்க. அல்லது புதுக்கோட்டையில் இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னு ஜெப குறிப்புகள் அனுப்பிவிடுவாங்க. இன்லாம் லெட்டரில் அனுப்புவாங்க. அதை அந்த உபவாச ஜெபம் நடத்துறவங்க அதை ரீட் பண்ணி படித்து பார்த்து காட்டி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்காக
இங்க இருக்கிறவங்க உருக்கத்தோட சொந்த அக்காவுக்கு, அண்ணனுக்கு, சித்தப்பாவுக்கு பிரச்சனை வந்த மாதிரி நினைச்சு அவங்க உருக்கமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ, பள்ளிவாசல் அப்படிலாம் ஜெபம் கிடையாது. சொல்றது சரிதானா? அந்த மாதிரிலாம் இல்லையே. இவங்க எங்கேயோ இருக்கிற முகத்தை கூட பார்க்கல, ஆனா அவங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்குது, அதை வச்சு இவ்வளவு ஊக்கமா ஜெபம் பண்றாங்களே. இந்த ப்ரேயர் சிஸ்டம், இந்த ப்ரேயர் டைப் எனக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அந்த நைட் ப்ரேயர் இதுக்கெல்லாம் போவேன். எங்க காலேஜ் பிரின்சிபால் கேட்பாரு, எங்க காலேஜ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர் எங்க ஊருக்காரு, நான் அவரை ப்ரொஃபஸர்னு கூட்ட மாட்டேன், அண்ணன் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாங்க வெரி க்ளோஸ். தம்பி, ஏப்பா சனிக்கிழமை மணிக்கு ஆலய காணோம், ஹாஸ்டல்லையும் இல்லை, காலேஜில் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன், அதுலேயும் வர மாட்டீங்க, எங்கே போனேன்? அண்ணே நான் ப்ரேயருக்கு போனேன். ஹே, ராவுத்தர் வீட்டில் பிறந்துட்டு நீ என்ன கிறிஸ்டியன் ப்ரேயருக்கு போகிறேன்னு அவர் என்ன சொல்லுவார். பார்த்து நடந்துக்க, ஊரில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க, கவனமாக இரு. ஆனால் எனக்கு அது முடியாது. அந்த ஜெப ஐக்கியம் என்னை இழுத்து கொண்டே இருந்தது, ஆறுதலாக இருந்தது, ஆலோசனையாக இருந்தது. அங்கே ப்ரேயருக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கேரளாவிலேருந்து வந்த ஒரு குடும்பம், மிஸ்டர் டேனியல், அவங்க மனைவி, அவங்க மகன். அவங்க கவர்மெண்ட் ஹாலிடே எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அவங்க வீட்டில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருவாங்க. அந்த காலத்தில் சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று, ஒரு கேத்தலிக் சர்ச் மட்டும்தான் தேவக்கோட்டையில் இருந்தது. நான் சொல்லுது நியர்லி 48-50 இயர்ஸுக்கு முன்னால். அப்போ அந்த மலையாளத்தம்மான்னு சொல்லுவோம் பொதுவாக. அவங்க வீட்டில் உபவாச கூட்டம் சொன்னால் சந்தோஷமாக இங்கே ஒரு 10-20 பேர் போயிடுவோம். எப்படி அந்த ஜபங்கள் எனக்கு என்னை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள் வளர்ந்து வந்தேன். ஒரு நாள் நான் எனக்கு பைபிள் கொடுத்த நபரை போய் பார்த்து, பிரதர் ஜெயசீலன், என்ன பிரதர் எனக்கு ஞானஸ்தானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்டேன். சொன்னேன், ஞானஸ்தானத்துக்கு ஏற்பாடு செய்யணுமா? ஆமாம் பிரதர். ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன், இந்த பிரதர் மாதிரி இருந்திருப்பேன். என்னை தூக்கி ஒரு சுத்தி நிறுத்தினாரு. என்ன செய்யறீங்க ஜெயசீலன் அப்படின்னு கேட்டேன். என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் ஜபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். ரோட் சைடு ஒரு நாள் ரொம்ப நாளைக்கு முன்னால உங்களை பார்த்து பைபிள் கொடுத்த புதிய ஏற்பாடு, அதுக்கு பிறகு நீங்க மனம் திரும்பணும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், ஒரு நல்ல கிறிஸ்தவனா வரணும், ஞானசாரம் எடுக்கணும் அப்படின்னு இன்னும் சில விஷயமெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். என் ஜெபத்துக்கு ஆண்டவர் நேரடியா பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி ஐயா. சரி, தஞ்சாவூர்ல பிளஸ்ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நடக்குதான்னு எனக்கு தெரியல. பண்டிதர் தோட்டம் அங்கே வச்சு அந்த 78வது வருஷம் ஜனவரி மாதம் 3 நாள் ஒரு வாலிபர்களுக்கான ஒரு முகாம், அதை வருஷ கணக்காக அதை நடத்திட்டே வந்தாங்க. பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ஆகஸ்ட்ல நடக்கும். அந்த ஜனவரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸில் அந்த ஜெயசீலன் ஒரு சில நண்பர்கள் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. நானாக தான் கேட்டேன், ஞானஸ்தானம் வேணும்னு கேட்கும் போது அவங்க அதை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு தொட்டி, அதில் மோட்டார் பம்பு செட்டில் தண்ணி அடித்து விழுகுது. 4 கார்னரில் 4 பாஸ்டர்ஸ் நின்று ஞானசாரம் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தன் நான். 100க்கும் மேற்பட்டவர்கள் ஞானசாரம் பெற்றார்கள். அதில் ஒரே ஒரு ஆள் இந்த அப்துல் கலாம் என்ற இஸ்லாமிய சகோதரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அது ரொம்ப இன்னைக்கு மறக்க முடியாத சம்பவமாக இருந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் நான் இடையில சொல்லியிருக்கணும், இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் காலேஜில் நான் படிச்சுட்டு 14 வயசு இருக்கும்போது, எனக்கு 15 வயசு இருக்கும்போது 3 விதமான வியாதிகள் இருந்தது. அதை என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் அதை டாக்டர் அவர் கண்டுபிடிச்சு 40 நாளைக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், தினமும் சில மாத்திரை எடுக்கணும், வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் மெடிசின் நான் எடுத்துக்கணும். இதையெல்லாம் நான் ஒழுங்காக எடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஐஸ் தண்ணியில் குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல நிபந்தனைகளை எனக்கு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் 27, 28 கடவுள் புண்ணியம் கொடுத்தானா ஒரு வேளை 30 வயசு வரைக்கும் தான் அவன் இருப்பான்னு எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்லிட்டாங்க. கவனமாக இருப்பா, உன்னோட ஆயுள் உன் கையில் தான் இருக்கு, உனக்கு ஆயுள் காலம் இவ்வளவு தான், அதனால இருக்கிற காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடும். இப்படி சொல்லிட்டு இருந்த காலம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு டைஃபாய்டு வந்தது. பிஎஸ்சி செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கப்போ அந்த டைஃபாய்டு காய்ச்சல் போன பிறகு என் பேச முடியாமல் போயிட்டேன்.
சொல்ல புரியுதா? நான் பேச முடியாமல் போயிட்டேன். எனக்கு பக்கத்தில் இவ்வளவு தூரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட நான் சத்தமா முயற்சி எடுத்து கத்துனாதான் அவருக்கு லேசா கிடைக்கும் கேட்கும். இந்த ஒரு நிலைமை காலேஜில் என் கூட படித்த நண்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸு, அதுபோல் இது உங்கள் காலேஜ் பிரின்சிபால், எங்கள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, அப்துல் நீ வரும்போது நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்திய, இப்போ ஏன் உனக்கு பேசவே முடியல? இதுதான் சார் எனக்கு பிரச்சனை. ஓ சரி, பார்த்து கவனமாக இருப்பா அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், மனம் திரும்பி ஞானசானம் எடுத்துட்டு மத்தியானம் 1:15 மணி 78வது வருஷம் ஜனவரி 16 மத்தியானம் 1:15 மணிக்கு ஞானசானம் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்த ஜெயசீலன் இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் பஸ் ஏறி தேவகோட்டைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் அந்த பஸ்ஸில் 16 பேர் கிறிஸ்தவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போனவங்க. ஏன் நம்ம சும்மா போவோம் அப்படின்னு கை தட்டி பாட்டு பாடிட்டே போனாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சத்தமாக பாட்டு பாடி இருக்கிறேன். அந்த கூட போனவர்கள்லாம் திருப்பி சொல்கிறாங்க, என்ன அப்துல் புரே வரும்போது ஊமை மாதிரி வந்தீங்க, இப்போ சத்தமாக பாடுறீங்களே. அப்போ தான் எனக்கு திறந்தது. 1:15 மணிக்கு ஞானஸ்தானம், அதே நாள் 3:15 மணிக்கு தொண்டை திறந்து விட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கு நன்றி. 78 கவனிச்சு பாருங்க, 78 ஜனவரி 16ஆம் தேதிக்கும் இன்னைக்கு எத்தனை நாள்ல எத்தனை வருஷம், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. ஆண்டவரை குறித்து நான் சொல்வதற்கு இது போல நிறைய சாட்சிகள் இருக்குது என் வாழ்க்கையில். ஆண்டவர் சோத்திரம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும், பன்றியோடு சேர்ந்த கன்றும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு ஒதுங்கினேன். அழகா காலேஜில் விட்டு வெளியே வேற காலேஜ் போனதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய நண்பர்களால் வேணான்னு விட்டு போனேன். அந்த தேவகோட்டையில் படிக்கும்போது நான் கிறிஸ்துக்குள்ள வந்து ஞானசானம் எடுத்து கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் வாழணுங்கிற ஒரு தீர்மானம் வந்த பிறகு, ஏன்னா அந்த 3 நாள் அந்த ப்ளஸ்ஸோ 78ல் பிரசங்கன்னா அப்படி டாப் கிளாஸ் ப்ரீச்சிங். அது ஒரு வாலிபன் எப்படி வாழணுங்கிறத அழகழகா சொல்லி கொடுத்தாங்க. லயனல், ஸ்டான்லி அண்ணே, இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த வார்த்தைகளை மனதில் வச்சு இனி ஞானசானத்துக்கு பிறகு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்துட்டு இருக்கிற காலத்தில் என்னுடைய மோசமான நண்பர்கள் விட்டு விலகினேன். அதில் ஒருத்தன் பேர் மறுபடியும் சொல்கிறேன், நெல்சன். நெல்சன் ஒரு பேர் சொன்னேன் இல்லையா, அந்த நெல்சனை விட்டு விலகினேன். இன்னும் சில நண்பர்களை விட்டு விலகிட்டேன். ஏய் என்னாச்சு? இல்லைப்பா, எனக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, காலேஜ் முடிய போகுது, நான் நல்ல விதமாக படித்து ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கணும், மேலே எம்எஸ்சி படிக்கணும்ப்பா, அதனால் நான் கொஞ்சம் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுனில் ஒரு ரூம் எடுத்து, வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டேன். ஹாஸ்டலில் விட்டு போய் என்னுடைய நண்பர்கள் மூலமாகவோ வேறு யார் மூலமாகவோ எங்கள் தகப்பனாருக்கு தெரிந்து விட்டது, நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன், ஞானசானம் எடுத்து விட்டேன் என்று பெற்றோருக்கு தெரிந்து விட்டது. என் தகப்பனார் என் ஊர்லேருந்து 28 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கும் தேவகோட்டைக்கும். அவர் அங்கே வந்து என்னை பார்த்து கேட்டார், ஏதாவது லீவ் இருக்கா? இருக்குது. என்ன லீவு? ஸ்டடி ஹாலிடேஸ். எத்தனை நாள்? 23 டேஸ் 24 டேஸ். சரி வா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், வீட்டிலேருந்தே படிச்சுக்கலான்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சில நாட்கள் கழித்து எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், உன்னை பற்றி சில விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், நீ ஒழுங்காக பதில் சொல்லு. என்ன? சர்ச்சுக்கு போறியா? பைபிள் படிக்கிறியா? ஆமாம் படிக்கிறேன். ஓ, அப்போ சர்ச்சுக்கு போவில்ல, போறியா? ஆமாம் போயிட்டு இருக்கேன். அப்போ ஞானசானம் கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. ஞானசானம் வாங்கிட்டியா? ஆமாம். ஏய் இனிமேல் ஞானசானம் எடுப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் சவுண்டா. நான் இனிமேல ஞானசானம் எடுக்கவே மாட்டேப்பா. ஆத்திரத்திலேயே ஒரு அமைதி. ஆமாம், ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் நெருப்பு வச்சா எப்படி இருக்கும்? சில இடங்கள்ல சில வீடுகளில் இதான் நடக்குது. நெருப்பை வைக்கிறது ஏற்கனவே நெருப்பாக இருக்கு, திருப்பி எதுக்கு தீ வைக்கணும்? கொல்லிக்கட்டை தீட்டு வந்தா என்ன செய்யும்? கறிக்கட்டை கொல்லிக்கட்டையை பார்த்தானே அது சோப்பாயிரும், வெறியாக தான் இருக்கும். அப்போ ஆத்திரமா கேட்டாரு. நான் சொல்லிட்டேன், இனிமே நான் ஞானசானம் எடுக்கவே மாட்டேன்ப்பா. அதெல்லாம் முடியாது, அது ஒரு தடவை எடுத்துட்டேன். சரி சரிங்க வா, ஆனால் உன்னைய ஒரு மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் பாதி அளவு இந்த அவ்வளோதான், ஒரு சின்ன வராண்டா, இதோ வர்றாண்டா அவன் இல்லை, மிர்றாண்டா அதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் முன்னால் இருக்கிற வர்றாண்டான்னு ஒரு ஏரியா, அதில் விட்டுட்டு கதவை பூட்டினார் எங்கள் அப்பா. வெளியில் கேட் போட்டு நல்லா லாக் போட்டாச்சு, பின்னால் கதவு, அந்த கதவில் கொக்கி போட்டு வேலை உள்ளே போயிட்டாங்க. இதில் இருக்கிறேன். பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு எழுதணும் பார்த்துக்கலாம்டா, நீ படிக்கணும் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லை.
நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் படிக்கிறதுக்கு விட்டுருக்கேன், ஆனால் நீ முஸ்லீமாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ கிறிஸ்தவனாக போகிறேன், ஃபாதராக போக போகிறேன்னு இந்த கதையை நடக்காது அப்படின்னு போட்டு என்னை பூட்டி வச்சு, நானும் என்கிட்ட அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த புக்கெல்லாம் நான் வச்சுருந்தேன்னா, மேக்ஸ் புக்கு, அதனால் அந்த வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு அந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் விடுதலை வரும், பரீட்சை எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டுட்டாரு. நேராக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போய் எழுதினேன். எவ்வளோ தெரியுமா, 28, 26, 56 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போய் நான் அந்த பரீட்சை எழுதுறேன். ஒரு பேப்பர் வந்து கெஞ்சுறேன் எங்கள் அப்பாட்ட, உனக்கு விடுங்க, நான் டவுனில் அந்த ரூம் தான் இருக்குல்ல, நான் போய் அங்கே சாப்பாடு கூட நான் எப்படியா பார்த்துக்கிறேன், என்னை விடுங்க, நான் அங்கே போய் தங்கிக்கிட்டு பரீட்சை எழுதி முடிக்கிறேன், இன்னொரு 13 நாள் இருக்கு. முடியாது. எத்தனை நாளுங்க 56 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி போய் பரீட்சை எழுதுறது? ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எழுதவும் விடலைங்க. அதுக்கு பிறகு அந்த இன்கம்ப்ளீட் திருப்பி பூட்டி போட்டது. அதுக்கு பிறகு மறுபடியும் உள்ளே வச்சுட்டாங்க. நீ ஒன்று நாங்கள் விட முடியாது, மறுபடியும் திருப்பி அது உள்ளே போட்டு பூட்டினாங்க. நீ புதிய ஏற்பாடுலாம் வச்சிருக்கல, பாட்டு புத்தகம் வச்சிருக்கல, அதை இடறா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புதிய ஏற்பாடு ஒரு பாட்டு புத்தகம் இதெல்லாம் எடுத்துட்டு எங்கள் அப்பா எங்கள் பள்ளிவாசலில் ஒரு ரூமில் வச்சு பூட்டிச்சிட்டாரு. இப்போ நீ என்ன செய்வா பார்ப்போம். உங்களுக்கு அவ்வளோ தெரியும்னா எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியும். ஞானத்தின் ஆவியானவர் உள்ளே இருக்காரு. விளங்குச்சா? ஞானத்தின் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. அதனால தான் பிள்ளைகளே, பெரியவங்களே, வசனம் படிக்கும் போது அந்த வசனத்தை நிதானமாக படித்து ஒரு கொஞ்சம் வசனங்களையாவது மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன், சரிதானோ? நான் அந்த காலங்களில் சபையில் சொன்ன பிரசங்கம், சாட்சிகள் அதெல்லாம் கவனமாக வச்சுருப்பேன். ரஷ்யா, பல்கேரியா போன்ற நாடுகளில் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நேர்ந்த பல உபத்திரவங்களை புத்தகங்களாக டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற மேகசின்லாம் வந்துட்டே இருக்கும். இதை அவன் வாங்குகிற சில அதை வாங்குகிற சில கிறிஸ்தவர்கள் எனக்கு அதை கொடுப்பாங்க. நான் அதை வாங்கி நான் படிச்சிருக்கேன். ஐயோ, இப்படி எல்லாமா பாடுபட்டிருக்காங்க, இப்படி எல்லாமா நான் குடும்பம் நடக்குது, இதெல்லாம் நான் படித்து பார்த்து சோர்ந்து போகல. எனக்கு பிரச்சனை வரும்போது அது என்னை தைரியப்படுத்தியது அந்த சாட்சிகள். அப்போ அந்த தரையில் உட்காந்துக்குவேன், காலை நீட்டி போட்டு அந்த சவத்தில் சாஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை பார்த்தபடியே நான் எனக்குள்ள மனப்பாடமாக படித்த வேத வசனங்களை நானாவே சொல்லி பார்ப்பேன். என் வாய் அசையும், பார்த்தபடியே இருக்கும் கண்ணு. அப்புறம் பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் சத்தம் இல்லாமல் ஒன்றா செய்வேன். சிலருக்கு சத்தமாக ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ண மாதிரி திருப்தியாம். அது திருப்தியா? ஒருத்தங்க ஜெபம் பண்ண கவனிச்சிருக்கேன். திண்டுக்கல்ல ஆரம்பித்து ஈரோடு வரைக்கும் போய், ஈரோட்டிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து, நாகப்பட்டினத்துலேருந்து பெங்களூருக்கு போய், பெங்களூர்லேருந்து பீகாருக்கு போய், பீகார்லேருந்து ரஷ்யாவுக்கு போய், ரஷ்யாவிலேருந்து ஜப்பானுக்கு போய், அப்படியே இந்தோனேஷியா வழியாக திரும்ப நாகப்பட்டினம் வருவாங்க. ஒரு ஊராக அதை சொல்லி இதை சொல்லி அவங்கள சொல்லி ஒரே சவுண்டு. எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா மனசில் தங்கியிருக்கு. மத்தேயு 6:6 தனி ஜெபம் பண்ண நினைச்சா என்ன செய், கதவை பூட்டிட்டு அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். ஆமேன். குடிகார கணவன், அடிக்கிற மனைவி, என்னது சில வீட்டில் அப்படி நடக்குதான் சொல்றாங்க. குடிகார கணவன் மணந்திருமன்னு, இந்த மணந்திருமல ஒரு சகோதரி, இந்த குடிகார குப்பலை அன்றுவரே மனசு மாத்துங்கப்பா அப்படியே சவுண்டா ஜெபம் பண்ண அந்த ஆள் அங்கேதான் இருப்பார் அடுத்த சந்துக்குள்ள. நீ ஜெபம் பண்ணி நான் சாராயத்தை விடுறதா அப்படின்னு அவரு வீராப்புல இருப்பாரு. ஆண்டவரே என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அன்னைக்கு எனக்கு 56 வயசு, எனக்கு 54, அவருக்கு 56. ஒரு முக்கியமான விஷயம் பிரதர், பேரு ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மேட்டர் மட்டும் சொல்றேன். என்ன தெரியுமா, அடிக்கிறாங்க அப்படின்னாரு. யாரு, ஊர்க்காரங்க தான் அடிக்கிறாங்களா? இல்ல, எங்க வீட்டுல தான் அடிக்கிறாங்க. என்ன ஏன் 50 வயசு தாண்டி நாளா இருக்கீங்க, உங்களை போய் ஒருத்தன் அடிக்கிறாங்களா? அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. யார்கிட்டயே சொல்லிடாதீங்க, என் பேரை சொல்லிடாதீங்க. என் மனைவி மனம் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிறங்க ஐயா. எப்படி இருக்கு பாருங்க. தங்கங்களே, அதெல்லாம் செய்யாதீங்க. நன்றி ஆண்டவர், சோத்திரம். அமைதியான ஜெபம். பக்கத்தில் வீடு பெரியம்மா, அவங்க இப்படியே பார்த்துருக்காங்க. என்ன இந்த பையில பூட்டி போட்டாங்க, உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கான்.
இப்படியே பேசிகிட்டே இருக்கானே, என்னதான் பேசுறான்னு தெரியல. ஐயோ மகனை உள்ள பூட்டி வச்சிருக்கு, இந்த நல்லா படிக்கிற பையன் முன்ன போய் இப்படி பூட்டி வச்சிட்டாங்களே, ஏதோ யோசிச்சு நட்டு கலர போகுது போலன்னு பைத்தியம் முடிச்சிருவான்னு பயத்தில் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் சொல்லி அந்த பையனை விடுங்க, ஏன் போட்டு உள்ள பூட்டி வச்சிருக்கீங்க. அவங்களும் அப்படியே பார்த்துருக்காங்க, இப்படி தான் நடந்துகிட்டே இருந்திருக்குது. அவங்க எந்த நோக்கத்தில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜெபம் பாட்டு இந்த கான்சன்ட்ரேஷனில் போய்கிட்டே இருக்குது, ஜெபமும் பாடலும். நன்றி ஆண்டவர் சோத்திரம். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்தார், கதவை திறந்தார். ஏய் வெளியே வா. வந்துட்டேன். எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய், சீக்கிரமாக முஸ்லீமாக மாறிடும். அதுக்கு மட்டும் பதிலே சொல்லலை, அமைதியாக இருந்துட்டு. எங்கள் அப்பா அந்த பக்கம் கடைக்கு போனார், நான் நேரம் இந்த பக்கம் மசூதிக்கு போனேன். எங்கள் தகப்பனார் மறைச்சி வைத்து இந்த புதிய ஏற்பாட்டை தேடி எடுத்து அதை பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி சின்னது மணியனுக்குள்ளே போட்டுட்டு காட்டில் போய் உட்காந்து பைபிள் புதிய ஏற்பாடு படித்து ஜெபம் பண்ணி அங்கே தாங்க ஒரு நாள் நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகமும் எனக்கு கிடைச்சிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்குள்ள வளர 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 எனக்குள்ள சந்தோஷம். இந்த கிறிஸ்தவ பத்திரிகைகள் அந்த காலத்தில் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி சில மேகசின்ஸ், சில புத்தகங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஒரு நாள் காட்டில் நின்று ஜெபம் பண்ணி சந்தோஷமாக நின்றுட்டு அப்படியே ஜாலியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, மருமகனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவர் மகனேன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா பேரை சொல்லி கூப்பிடுவாரு. மருமகனேன்னு சொல்லி சத்தம் வருது காட்டுக்குள்ள. அந்த சத்தம் வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தேன். எனக்கு பொண்ணு தர்ற மாமா அங்கே நின்றுட்டு இருக்காரு காட்டுக்குள்ள. அப்துல் ரசாக்கு அவர் பேரு. என்ன மருமகனே செய்கிறீங்க? ஜெபம் பண்ணே மாமா. இப்படியா ஜெபம் பண்ணுவாங்க? ஒரே சவுண்ட் இருக்குது, இங்க போறீங்க அங்க வர்றீங்க. அந்த சந்தோஷத்துல ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், அந்த பாட்டை பாடிட்டு சந்தோஷம். அப்படி இங்க வா. காதை பிடிச்சாரு, முஸ்லீம் ஜமாத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாரு. இந்த பையன் பாருங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணி இருக்கிறான், ஏதோ பைத்தியம் முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியில விட்டா அவன் காட்டுக்குள்ள ஆட்டம் போட்டு பாட்டு பாடி இப்ப பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அதோட பயமுறுத்துட்டாங்க. இந்த புத்தகங்கள் படிச்சிருந்தேன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மேகசின் அதெல்லாம் படிச்சது. இந்த சாட்சிகள் எனக்குள்ள அப்படி பேசிட்டே இருக்கு. அப்போ எனக்குள்ள என்ன வந்து, சரி இந்த ஊர்லயே நாம் ஒருத்தன் தான் கிறிஸ்தவன் வாங்கிச்சாங்களுக்கு. அந்த ஊர்லயே ஒரு 100 வருஷ சரித்திரம் எடுத்தா ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். ஒரு கேத்தலிக் குடும்பம் சில வருஷங்களுக்கு முன்னால எங்க ஊர்ல அந்த ஐயா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸு எங்க ஊர்ல வந்து சேர்ந்தாங்க. மறைவா அவங்க கிட்ட போய் பேசுவேன், பழகுவேன். அவங்களும் மறைஞ்சுதான் என்கிட்ட பேசுவாங்க. அப்படி இருந்தது. இது பத்தாது, நல்ல ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள வளரணும், நமக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் நட்பு வேணும்னு சொல்லி எங்க ஊர்ல இருந்து கல்லல் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு 14 கிலோமீட்டர். அந்த ஊர்ல வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில சில கிறிஸ்தவங்கள் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர். அவங்க மட்டும் கூடி வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அங்கே சபையெல்லாம் கிடையாது. பெர்க்மான்ஸ் ஃபாதர்லாம் அந்த காலத்துல அந்த பக்கம் வரவே இல்லை சொல்றேன். அவங்க வந்தது 83. சரி, அப்போ இந்த 78, 79 அந்த வருஷங்கள்ல அந்த வீடு கல்லல்ங்கிற ஊருக்கு போய் வீட்டுல நடக்கிற ஜெப கூட்டத்துக்காக சைக்கிள்ல போயிட்டு வருவேன். அதையும் கவனிச்சு ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரி என்னை ரொம்ப வார்னிங் கொடுத்துட்டாங்க, எச்சரிப்பு கொடுத்தாங்க. இந்த பாரு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா அந்த ஜெபம் பண்ற இடத்துக்கு போகாதேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. வழக்கம் போல 3 மணிக்கு சைக்கிள் எடுத்திருந்த வெயில்ல அந்த இடத்துக்கு போனேன். கூட்டம் முடிஞ்ச ராத்திரி வந்தேன். அந்த வர்ற வழியில என்னைய அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஆட்கள் 4 பேர் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அற்புதமா என்னை பாதுகாத்தார். அந்த வீட்டில் அந்த ஜான்சன் ஒரு ஐயா இருப்பாங்க, அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க மனைவி வஸ்தி, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு ராணி, வால்டர், சைமன் அப்படிங்கிற 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க நல்ல அந்த ஐயா என்கிட்ட ஒரு சொல்லி அனுப்புனார், தம்பி நீ இன்னைக்கு இருட்டான பாதை தான், ஆனா நீ மெயின் ரோட்ல போகாத, காட்டு பாதையில போயிருன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பகல்லையே காட்டு பாதையில் போறதுக்கு பயப்படுவோம், ராத்திரில இருட்டு, சைக்கிளில் லைட் இல்லை, பரவாயில்ல, இன்னைக்கு இதுவரை நான் சொன்னதே இல்லை, இன்னைக்கு உனக்கு இதை சொல்லணும் போல தோணுதுப்பா, அதனால உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கவனமா போ, காட்டு பாதையிலே போ. அப்பான்னு தான் சொல்லுவேன் அவரை. அப்பா எனக்காக ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அந்த பெரியவரை எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். போற பாதையில நான் மெயின் ரோட்லேயே போயிருந்தேன்னா அவருக்கு தெரியாது. அவருக்குள்ள தேவன் ஏதோ ஒரு சிந்தனையை கொடுத்தாரு, அதுக்கு ஒரு ஜெபமும் நம்ம பண்ணியிருக்கோம், நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த காட்டு பாதையிலே பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டு வாசல்ல அம்மாவும் அப்பாவும் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அந்த திண்ணையில, ஃப்ரண்ட்ல அந்த திண்ணையில உட்காந்துருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி இப்படி பாக்குறாங்க.
வந்துட்டான் அப்படின்னு. ஆமாம். ஏய் எங்கே போனேன்? ஜோமண்ட் எடுத்து போனேன். போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். சரி சரி போய் படுத்துக்க போ அப்படின்னு சொல்லி நான் எனக்குன்னு உள்ள இடத்துல போய் படுத்துட்டேன். இந்த ஆட்கள்லாம் ராத்திரி 11:30 மணிக்கு வர்றாங்க. ஆயுதங்களும் பெரிய பெரிய டார்ச், தெரியுமா இவ்வளோ பெரிய டார்ச் அந்த காலத்தில், அந்த மாதிரி லைட்டில் ஆயுதங்களும் தடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்க. எங்கள் அப்பாட்ட அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையனை தேடி அழுத்து போயிட்டாங்க, எங்கேயுமே கண்ணில் படவே இல்லை, அவன் எங்கே போனானே தெரியல, அவன் கும்பிடுற தெய்வம் அவனை காப்பாத்துது பாரு, இந்த வராண்டாவில் பத்திரமா படுத்து தூங்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு போங்கட்டா, எங்கள் ஊர் பாஷையில் பார்த்துட்டு போங்கட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பேச்சு, போடா வாடான்னு என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆள்லாம் வந்து பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கியா, வந்துட்டியா? ஆமாம். போயிட்டா. கொஞ்சம் டர்ரு, சரி கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இனி என்ன செய்வாங்க? இது கடையில் வேலைக்கு போகலான்னு பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த காலத்தில், அதில் ஃபஸ்ட்டு ஒரு தேர்வு எழுதி எனக்கு நோ ரிசல்ட் எட்டால், சரி எங்கேயாவது வேலை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் இருக்கும்போது, வைகை டேம்னு ஒரு இடம் மதுரைக்கு மேற்க, ரெவரண்ட் போஸ் மையப்பன் அந்த மாதிரி ஒன்று சில பேர்லாம் சேர்ந்து ஒரு 3 நாள் மிஷினரி முகாம் நடத்துகிறாங்க. அந்த மிஷினரி கேம்புக்கு நான் போயிருந்தேன். அப்படி நான் போயிருக்கும் போது அந்த முதல் நாள் கூட்டத்தில் சாயந்தரத்திலேயே கத்தர் ஊழியத்தை கலைத்தாரு, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு, அந்த லீடர்ஸ் 4 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி ஆண்டவர் ஊழியத்தை கலைச்சிருக்காரு, ஒரு வேலையை தேடிட்டு அந்த வேலை கிடைக்கிற இடத்துல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கத்தருக்குள்ள வளர்ந்து ஊழியம் செய்யலான்னு ஒரு தீர்மானத்தோடு நான் எங்கள் ஊரில் இருக்கேன். அந்த ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் இருக்குல்ல, அதனுடைய ஃபேக்ட்ரியில் என்ஜினியரிங் செக்ஷனில் எனக்கு வேலை கிடைச்சிது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதில் ஃபிசிக்ஸு ஆன்சிலரியா படித்தனால. தூத்துக்குடியில் ஸ்பிக் இண்டஸ்ட்ரி, அதுலேயும் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. என்னுடைய உறவினர்கள் முயற்சி செஞ்சதுனால கிடைச்சது. 3 வேலை. ஸ்டேட் பேங்க் வந்துருச்சு, அதுக்கப்புறம் 2வது முறை எழுதி ஸ்டேட் பேங்க்ல அப்பாயின்மெண்ட் வந்தாச்சு. ஸ்டேட் பேங்க்ல வேலை இருக்குது, புல்லட் ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குது, ஸ்பிக் கம்பெனியில் வேலை இருக்குது. இப்போ நான் தான் சூஸ் பண்ணணும் எந்த வேலைக்கு போகலான்னு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பக்கத்து ஊரில் சொன்னேன் இல்லையா, நைட் ப்ரேயர்னு வச்சாங்க. நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். 79 வருஷம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி 8:15 மணிக்கு நான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றேன். எங்கள் வீட்டுக்கு வந்தேன், எல்லாம் சொந்த மந்தம் ஊரில் உள்ள பெரியவர்கள் ஒரு 15 பேர் எங்கள் வீட்டில் சூழ்ந்துட்டாங்க. தம்பி உன்னைய ஒரு முடிவு கட்டணும்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஒன்று நீ முஸ்லீமாக இருக்கணும், இல்லை கிறிஸ்தவனாக இருக்கணும், அது 2ல் ஏதாவது ஒன்று இன்னைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கடையில் மளிகை கடையில் கணக்கு எழுதினேன். 79வது வருஷம் 78 79 மளிகை கடையில் கணக்கு எழுதினேன், எழுதி கொடுத்தேன். ஒரு மளிகை கடையில் கணக்கு எழுதி மாதத்துக்கு ஒரு கணக்கு எழுதி கொடுத்தா 5 ரூபா கொடுப்பாங்க. எவ்வளோங்க? அது மாதிரி இன்னொரு கடையில எழுதினேன், 5 10 ரூபா கிடைச்சது. இந்த காசை சேர்த்து வச்சு காரைக்குடி அழகப்பா காலேஜில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் எழுதுறதுக்கு சென்டர் அப்ளை பண்ணி அங்கே நான் பிஎஸ்சி 79 எழுதி முடித்தேன். மார்க்கு தான் கொடுத்தாங்க, சொல்ல கிரேடு கிடையாது. சரி முடிச்சா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ இது இந்த பிஎஸ்சி டிகிரி, என்னுடைய மார்க் ஷீட்டு, ஸ்டேட் பேங்க் அப்பாயின்மெண்ட் லெட்டர், இது எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ப்ரீஃப் கேஸில் வச்சுருந்தேன். அன்றைக்கி நைட்டு நாங்கள் வெளியூரில் போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வர நேரம் எங்கள் அப்பா அந்த டிகிரி சர்டிஃபிகேட், அந்த ஸ்டேட் பேங்க் அப்பாயின்மெண்ட் லெட்டர், என்னுடைய மார்க் ஷீட், இது எல்லாத்தையும் அப்பா எடுத்துக்கிட்டார். இப்படி காட்டினார் கத்தையா ஒரு பேப்பர்ஸ். உனக்கு சர்டிஃபிகேட் வேணுமா பைபிள் வேணுமான்னு கேட்டார். 2மே வேணும், 2 தரமாட்டோம், ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணு. அப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டு எனக்கு பைபிள் வேணும்னு சொன்னேன். பைபிள் வச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டார் என் தகப்பனார். அந்த காட்டுக்குள்ள வந்தாரு சொன்னேன், எங்க மாமா ஒருத்தர், அவரை இங்கே தான் இருந்தார். என்ன சொல்ற? நான் நம்புகிற இயேசு என்னை பைபிள் வச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டார் எங்க தகப்பனார். நான் நம்புகிற இயேசு என்னை காப்பாற்றுவாருன்னு சொன்னேன். இயேசு காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு கார்னர்ல ஒரு ஓப்பன் செல்ஃப் எங்க வீட்டில். அந்த செல்ஃப்ல ஒரு புதுசாக வாங்கின ஒரு இங்கிலீஷ் பைபிள் அங்கே வச்சிருந்தேன், NKJV, புதிய முழு புது பைபிள். இதைத்தானே நீ படிச்சேன்னு சொல்லி அங்கிருந்து அதை எடுத்து எங்க வீட்டில் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க எங்க வீட்டு ஹாலில் தரையில வச்சு பல முறை எங்க அப்பா அந்த முழு பைபிளை மிதிச்சாரு. புது பைபிள் மிதிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் குனிஞ்சு அவர் காலில் கிடந்த பைபிளை இப்படி எடுத்தேன். எல்லாரும் திட்டாங்க, உன்னை எல்லாருமே வெறுத்துட்டோம், கடைசி சான்ஸ் உனக்கு, இந்த குடும்பம், விளை நிலங்கள், வீட்டு காரியங்கள்,
இந்த வீட்டில் உரிமை, அது எல்லாத்தையும் நீ இழந்துருவ. பைபிளை தூக்கி எறி, இயேசு வேண்டான்னு சொல்லு. முடியாது, நான் பைபிள் அதெல்லாம் செய்ய மாட்டேன். என்னதான் சொல்ல போற? எங்க அப்பா காலில் மிதிபட்டு கிடந்த அந்த இங்கிலீஷ் பைபிளை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு எனக்கு இயேசுவும் வேணும் பைபிள் வேணும்னு சொன்னேன். ஹேய், மறுபடியும் சொல்லு, தூக்கி எறி. இல்லைங்க, எனக்கு பைபிள் வேணும், இயேசு வேணும். இதுதான் உன்னுடைய முடிவா? ஆமா, போ வெளியேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி கையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே கொண்டு நிறுத்தினாங்க. எங்க அப்பா அவருடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து காட்டினாரு. காசு நான் தரமாட்டேன், இயேசு காப்பாற்றுவார்னு இப்பதானே சொன்னேன், அவர் காப்பாத்துறாரு இல்லை நான் பார்க்கணும், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. அதுவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். I had to lost everything of mine. எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாகி போச்சு இருந்தது. I was sent out with empty hand. எங்க ஊரை விட்டு தனியா ஒரு காலில் ஒரு லுங்கி, ஒரு சட்டை, சாதாரண ஒரு சட்டை, ஒரு கையில தான் உடுத்திருந்தேன். வீட்டு வாசல்ல இருந்த அந்த செருப்பு, அந்த ஸ்லிப்பர், அந்த பாட்டா ஸ்லிப்பர், அதை கூட காலில் மாட்ட விடல. அதுவும் தரமாட்டோம், போயிட்டு அப்படியே ஊருக்கு வெளியே அப்படியே கொஞ்சம் பேர் ஊர்வலமா வந்து என்னை அனுப்புனாங்க. அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு ஹை ஸ்கூல், அப்பதான் 10ஆம் வரைக்கும் கட்டியிருந்தாங்க. அங்கே சார்லஸ்ன்னு ஒரு பையன் படிப்பான், எனக்கு தெரிஞ்சவன். அதாவது அந்த ஸ்கூல் டீச்சர்னு சொன்னேன் இல்லையா, கேத்தலிக் ஃபேமிலி, அவங்க பையன் ஒருத்தன். அந்த இன்டர்வல் ஸ்கூல்ல கிளாஸில் இருக்கும்போதே இங்கேருந்து அப்படியே தூரத்தில் கையை காட்டினேன். என்ன இவர் கூப்பிட்றாரு, சார்ட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துட்டான். தம்பி சார்லஸ், எங்கள் வீட்டில் இப்படிலாம் செஞ்சுட்டாங்கப்பா, நான் ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, பின்னாலே ஆள் வருவாங்க, நான் வந்து போகிறேன், அம்மா அப்பாட்ட சொல்லிடு, இந்த மாதிரி ஆசாத்தானனை துரத்திட்டாங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் தங்கிட்டு நான் ஒரு லெட்ரு போடு, அப்பாவுக்கு லெட்ரு எழுதி அனுப்புவேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடு, நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே அந்த பாதை. அப்போ ஊருக்கு வெளியில் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு காடு வந்துருச்சு. அந்த காட்டை நின்றுட்டு எனக்கு ஒரு ஜெபம் வந்துச்சு மனசுல. பாருங்க, தலையை உயர்த்தி கையை உயர்த்தி கண்ணை திறந்தபடியே ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஏசையா, எனக்கு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கேட்கறதெல்லாம், நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், அதை எனக்கு சொல்லுங்கப்பா. நான் எங்கே போகணும்னு சொல்லுங்க ஐயா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சில நிமிடங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த காட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, அப்துல், உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கேன், உன்னுடைய ஃப்ரெண்டு நண்பன் வால்டர் வீட்டுக்கு போ, அங்கே தங்கியிரு, நான் சொல்லுவேன்னு ஒரு குரல் கேட்குது காட்டுக்குள்ள. ஒரு உலகம் கூட படித்தவர்கள், கணேசன் ஒருத்தன், ஊருக்கு வெளியில நான் வரும்போது கணேசன் ஒருத்தன் என் கூட படித்தவன், சிதம்பரம் சார் கேள்விப்பட்டீங்களா, எம்பி, அவங்க சொந்தக்கார பையன். அவன் வந்துட்டு, ஏய் அப்துல் நில்லு 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 அப்படின்னா, சரி என்ன கணேசா இவ்வளவு வேகமா மூச்சு அரைக்க ஓடி வர்ற, உனக்காகத்தான் ஓடி வர்றேன், சரி என்ன அப்படின்னு கேட்டேன். ஏய் உங்க அப்பா என்ன சொன்னாரு, உன் சொந்தக்காரன் என்ன சொன்னாரு, பைபிளை தூக்கி எறின்னு சொன்னாங்க. தூக்கி எரிஞ்சிருந்தா நான் கூட தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஓரமா வச்சிருந்துருப்பேன். ராத்திரி ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுது ஜெபம் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பாரு. நான் நாளைக்கோ 4-3 நாள் உன் கையில் ரகசியமா யாருக்கும் தெரியாம பைபிளை கொடுத்துட்டு போயிருப்பேன். நீ உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கவும் மாட்டாங்க. நீ ஏன் நீ இப்படி செஞ்சாவா, நான் கூட்டிட்டு போறேன், உங்க அப்பா உங்க மாமாவுக்கு முன்னால பைபிளை தூக்கி வீசி ஏறி நானே ரகசியம் தூக்கி நீ இருக்கட்டங்க அப்படின்னு நான் ஏதாவது சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன், அப்புறமா உன்னை தர்றேன். இயேசு மன்னிக்கிறவருப்பா, எனக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரியலையா? என்னங்க என்னங்க அது நல்ல விஷயமா? நல்லது இல்லை. அது என்ன கேள்வி கேட்டுட்டாங்க, உன் தீர்மானத்தை சொல்லு. எனக்கு பைபிள் வேணும் இயேசு வேணுங்கிற தீர்மானத்தோடு இருந்தேன். கணேசன் சொல்றான், அப்துல் உன்னை திருத்தவே முடியாதா, கிறுக்கு பிடிச்சி அலைய போறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். என்ன நினைச்சு தெரியுமா, சிதம்பரம் சாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவனுக்கு ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 48 வயசு ஆகிற காலத்தில் பைத்தியம் முடிச்சு செத்தும் போயிட்டான் அந்த கணேசன். எனக்கு 48 இல்லை, 68 இல்லை, 69 முடிஞ்சு 70ஆம் வயசை எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நல்ல புத்தியோட வச்சிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரை பின் செல்லலாம்? நான் யாரை? நெல்சனை பின்பற்றவா? ஃப்ரெட்ரிக் வில்லியமை பின்பற்றவா?
இல்லை வேற யாரை நான் பின்பற்றுவது? கணேசனையா? எங்க குடும்பத்தில் உறவுகளையா? எனக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும், எனக்கு முன்னோடி இயேசு கிறிஸ்து மட்டும். அல்லேலூயா. அந்த காட்டில் அந்த குரல் கேட்ட பிறகு அந்த வால்டர் யாரு? ஒரு லுத்ரன் சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அந்த ஜான்சன் சார்னு சொன்ன இல்லையா, அவங்க மகன். அப்ப ஜான்சன் சார் வீட்டுக்கு கல்லல் அந்த ஊருக்கு கத்தர் அனுப்புறார். நான் இங்க போய் இரு உனக்கு சொல்லுவேன். அதே போல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நான் போனேன். நடந்த பல மைல்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். என்னை அனுமதித்தார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஜெபம் பண்ணினோம். ஒரு நாள் இரவு நள்ளிரவில் ஆண்டவரிடத்தை தனியாக நான் ஜெபம் இருந்தேன். கத்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்தினார். அதற்கு பிறகு சென்னை சென்று மாரநாதா பைபிள் இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரநாதா பைபிள் காலேஜ் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவங்கள்ட்ட போனேன். வழி நடத்தப்பட்டு அங்கே போனேன். அந்த வகுப்பில் நான் முதல்ல இந்த ஓரமாக நான் தம்பி உட்காந்த மாதிரி இந்த காலில் இருக்கிற இங்கே ஒரு கைலி சட்டையோடு தான் உட்காந்துருந்தேன். Who is wearing lungi and shirt? Who are you? Why? நான் கிட்ட போனேன். அவர் எழுதின லெட்டர் எனக்கு அந்த வால்டர் குடும்பத்தார் கொடுத்ததான அந்த ஒரு ஷீட்டு, அதை ரெண்டையும் கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்தேன். படித்து பார்த்து, ஓ யூ ஆர் அப்துல் கலாம் பிஎஸ்சி ஹோல்டர்? எஸ் பாஸ்டர், வாங்க அப்படின்னு சொல்லி அவரு என்னை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு. பெற்ற தாய் தகப்பன் உறவு குடும்பம் எல்லாம் மதம் என்ற பேரில் என்னை வெறி பிடித்தவனை போல தள்ளிட்டாங்க. ஆனா அந்த ஃபாதர் அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தானே செய்தாரு. இந்த பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவும் இதைத்தான் செய்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபின்னி ஜோசப்னு அவங்க மகன் இருக்காரு, 74 years now. அவரோட இன்னைக்கு வரைக்கும் நான் நட்பு தொடர்பு வச்சிருக்கேன். அங்கே படித்து முடித்தேன். ஒரு பாஸ்டர் கூட ஊழியத்தில் இருந்தேன். அவர் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 2 மருமகங்கள் இருக்காங்க, 2 பேத்தி, ஒரு பேரனோட வாழ்கிறோம். அப்போது என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் நான் உங்களுக்கு சொல்லலாம், நேரம் போயிடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனாய் வந்தேன், இப்போது நாங்கள் 9 பேராக இருக்கிறோம். இதற்கு அடிப்படை ஆண்டவராகிய கிறிஸ்து, அவரையே நம்பி வாழ்ந்த அந்த வாழ்க்கை. கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ நடந்தது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலங்கையில் 8 முறை ஊழியத்து போயிருக்கிறேன். சிங்கப்பூரில் 34வது முறை ஊழியத்திற்கு போயிருக்கிறேன். இந்த மே மாதம் போயிட்டு வந்தேன். அரபு நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். மலேசியாவில் 51 முறை பயணம் செய்து ஊழியம் செய்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வெறுமையாய் துரத்தப்பட்டவனை கொண்டு தேவன் எவ்வளவு செய்ய முடியும் என்றால், உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் மூலமாய் நீங்கள் எத்தனையோ இந்த தேசத்தில் இந்த சமுதாயத்தில் சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். யாருக்காயிலும் பயன்படுவோம், யாருக்காயிலும் பிரயோஜனமாக இருப்போம். எனக்கு நமக்கு என்ற எண்ணங்கள் மாறி என் ஆண்டவருக்கு என்றதான சிந்தனை நம்மில எழுமுமானால் நாம் நிச்சயமாய் பிறருடைய மனந்திருமுதலுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பல புத்தகங்கள் எழுதினேன். தமிழில் 6 புத்தகங்கள், ஆங்கிலத்தில் 6 புத்தகங்கள் எழுதினேன். கேன் யூ ஹெல்ப் மீ அந்த பேக்? தேங்க்யூ. I like to show the books. See. இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை பின்பற்றுகிறபடினால் இஸ்லாமியர்கள் கேட்கிறதான கேள்விகள் என்று கேள்விகளாக 333 கேள்விகள், அதற்கு பதில்கள் என்ற ஒரு புத்தகம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 80 கேள்விகள், அடுத்தது 100 கேள்விகள், அடுத்து 150 கேள்விகள் பதில், 200 கேள்விகள், 250 கேள்விகளுக்கு பதில்கள், 300 கேள்விகள் அதற்கு பதில்கள் என்று வெவ்வேறு காலகட்டத்தில் இயர் 93 இருந்து 2018 வரைக்கும் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு புத்தகம், இது இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த புத்தகங்கள் அனுப்பப்பட்டு அநேகர் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி சிலர் புத்தகங்கள் சொந்தமாய் வெளியிட்டிருக்கிறார்கள். பல வேத கல்லூரிகளில் இதில் உள்ள குறிப்புகளை எடுத்து அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தமிழில் மட்டும் இருக்க உங்களுக்கு காட்டுகிறேன். ஆங்கிலத்திலும் அந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். இதே புத்தகம் ஆங்கிலத்திலும். அது காபாவிலிருந்து கல்வாரிக்கு என்றதான ஒரு புத்தகம். இஸ்லாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 10 பேருடைய சாட்சிகள். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா, இந்தியாவில் சாட்சிகளில் என்னுடைய சாட்சிகள் இருக்கு.
கடைசியில் இது போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் இதை வந்து இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் சென்னை அவங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவர்கள் அடிக்கடி பிரிண்ட் செய்து மக்கள் கொடுக்கிறார்கள் இந்த புத்தகம். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை நானே செய்தேன். இந்த புத்தகம் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் பல முறை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆமாம், இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் ஐ மேட் இட் இன் இங்கிலீஷ். இதை நானே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். இது ஒரு 3 times ஐ பப்ளிஷ்ட் இந்த ஒரு புத்தகம். இது போல இன்னும் சில புத்தகங்கள். இயேசுவும் முகமதுவும் என்றுதான் ஒரு புத்தகம். ஒரு சின்ன ஒரு கையேடு, ஒரு பாக்கெட்ல இப்படி ஓரமா அப்படி வச்சிடலாம். இயேசு யாரு, முகமது யாரு, அந்த 2 பேருக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார் என்பதை அழகாக ஒரு சின்ன புத்தகத்தில் கொடுத்திருக்கிறேன், தமிழில் மட்டும். இஸ்மவேல் என்ற சகோதரன் என்ற ஒரு புக், இஸ்மவேல் மை பிரதர், இங்கிலீஷில் இல்லை, தமிழில் மட்டும். இதுவும் நான் ELS கொடுத்துட்டேன் சென்னையில், அவங்க இப்போ வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு புத்தகம். அதோடு ஆவிக்குரிய புத்தகமாக 2 புத்தகங்கள், கர்த்தர் உன்னை நம்பக்கூடுமா என்றுதான ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஊழியக்காரர்கள், ஊழியத்தில் முன்னிலையில் இருக்கிறவர்கள் வாசித்து பலப்பட வேண்டிய, சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான கருத்துக்கள் ஒரு புத்தகம். இதை நான் பலமுறை அச்சிட்டு வெளியிட்டு கொடுத்திருக்கிறேன். நன்றி. அதே போல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை வெளிப்படுத்த விஷயத்தினுடைய 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்த விளக்க நூல்கள் நிறைய இருக்கு. ஆண்டவர் கிருபையினால நான் ஒரு புத்தகம் எழுதினேன், கொஞ்சம் வித்தியாசமா. அந்த புத்தகங்கள் பலமுறை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் சபைகளுக்கு என்ற புத்தகம், இந்த புத்தகம் எல்லாம் PDF டைப்பில் அதை தயார் பண்ணி அதையும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைச்சா நான் அதை உங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். அதுபோல் இன்னொரு புத்தகம் 6000 biblical names, biblical and Christian names and their meanings. பைபிளில் நிறைய பெயர்கள் இருக்கு. 14 பாஷைகளில் உள்ள பெயர்கள் பைபிளில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை நான் ஆராய்ச்சி பண்ணினேன். பல மாதங்கள் எதற்காக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஒரு வார்த்தை, ஒரு பேர், ஒரு இடத்தினுடைய பேர், ஆணுடைய பேர், பெண்ணுடைய பெயர், அந்நிய தெய்வங்களுடைய பெயர்கள், நதிகளின் பெயர்கள், இதுக்கு ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. அதை நான் ஏதாவது பைபிள் கமெண்ட்ரி டிக்ஷனரியில் தான் போய் தேடிட்டு இருந்தேன். இதை நம்ம ஒரு புக்காக ஆக்கலாமேன்னு சொல்லிட்டு பாக்கெட் சைஸ் புக்காவே இதை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல முறை பிரிண்ட் செய்து விட்டோம். இதுவும் PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பி தரலாம். நன்றி. அதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் ஆல்சோ தமிழ் வெர்ஷன். இந்த மாதிரி காரியங்களை செய்ய கர்த்தர் பலப்படுத்தினார். நான் ஒன்றை மறக்காம நான் சொல்றேன். வெறுங்கையா வந்தையா சொல்ல புரியுதா உங்களுக்கு? வெறுங்கையாதாயா வந்தேன். God invested some kind of potential within me. எனக்குள் ஏதோ சில திறமைகளை தேவன் உள்ளே பதிய வைத்திருந்திருக்கார். அல்லேலூயா. ஏற்ற காலங்களில் பலருடைய உதவியில் எனக்கு இந்த காரியங்கள் நடந்தது. என் BSc டிகிரி போயிடுச்சு. அதை திருப்பி வாங்கவே முடியல, எடுக்க முடியல. ஏன் முடியல தெரியுமா? எங்க அப்பா என் தங்கையெல்லாம் சேர்ந்து நான் படித்த என்னுடைய காலேஜ் புக்ஸு, எனக்கு கிடைச்ச டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து எங்க வீட்டு வாசல்ல வச்சு தீ வச்சுட்டாங்க. தீ வைக்கும் போது மற்றவங்க கேட்குறாங்க, சில ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ், என் மகன் அப்துல் கலாம் செத்துட்டான்னு சொல்லி தீ வச்சாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? என் மகன் அப்துல் கலாம் செத்துட்டான்னு சொல்லி தீ வச்சிருக்காங்க. அதை என்னுடைய சித்தப்பா மகன் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்றான், சரிப்பா உனக்கு தெரியுதுல்ல, உங்க பெரியப்பா மகன் தானே நான் உயிரோடானே இருக்கேன், நீ பார்த்துட்டீல, அது போதும்ப்பா. என்னன்னே உனக்கு அழுக வரலையா, உனக்கு கோபம் வரலையா? வராதியா? அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல. நன்றி ஆண்டவர் சோத்திரம். அது என்ன ஊர்? மதுரை. நிச்சயமா எனக்கு பாஸ்போர்ட் வேணும், அப்படின்னா எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதில் MA பாலிட்டிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாடம், 8 பேப்பர். அந்த பாடத்தை எடுத்து படித்து டிகிரி வாங்கணும் அப்படின்னு நான் இருக்கிறப்போ, ஜஸ்ட் ஃபார் ஷோ ஐ மஸ்ட் கெட் பேக். அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸில் அந்த மேனேஜர்கிட்ட பேசினேன். உங்களை பார்த்து அன்னைக்கு எனக்கு வயது 40 வயசில் யூனிவர்சிட்டிக்கு போய் நான் MA எழுதி டிகிரி வாங்கணும். அந்த மேனேஜர் ஒரு ஹிந்து சகோதரர், எனக்கு மூத்தவர் அவர். உங்களை பார்த்தா நீங்கள் படிச்சிருவீங்க, நீங்கள் பட்டம் வாங்கிடுவீங்க எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் என்ன படிச்சீங்க? BSc. எனி சர்டிஃபிகேட் யூ ஹேவ்? நத்திங்.
பிஎஸ்சி முடிச்சேன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். ஒரு 5-6 நிமிஷத்துல என்னுடைய சாட்சியை சுருக்கமா அப்படி சொன்னேன். அப்படியே அந்த சேர்ல, டேபிளுக்கு முன்னால சேர்ல உட்காந்துருந்த அந்த மனுஷன் அப்படியே அழுதாரு. சார் ஏன் சார் அழுவுறீங்க? கிறிஸ்தவங்களா மாறுறாங்கன்னு கேள்விப்பட்டோம், கிறிஸ்தவங்களா மாத்துறாங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆனா நீங்க கிறிஸ்தவங்களா மாறினல எல்லாத்தையும் இழந்திருக்கீங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கவலையா இருக்கு. ஸோ ஐ மஸ்ட் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யணும், கொஞ்சம் இருங்க டைரக்டர் ரூம்ல போய் பேசிட்டு வரேன். என்ன உள்ள போய் 15 நிமிஷம் கழிச்சு வந்தார். நான் இங்கே வெயிட் பண்ணேன். சார் டு யூ ஹேவ் மணி, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்கா? வச்சிருக்கேன். எவ்வளவு? ஒரு அமௌண்ட் சொன்னேன், வச்சிருக்கேன். அப்புறம் அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. சார் என்ன நடந்துச்சு? உள்ளே போய் டைரக்டர் சார்கிட்ட பேசினேன். அவர் கேட்டார், அவர் பேர் அப்துல் கலாமான்னு கேட்டார். அதே தான் அப்துல் கலாம்னா ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆமாம், அந்த அப்துல் கலாம்ங்கிற ஹட்சன் டெய்லர் அப்படின்னு. சரி, அவருக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போங்க, உடனே அந்த ஏற்பாடு செய்யுங்க. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீ படித்த காலேஜில் போய் ஒரு டிசி, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். அது மட்டும் சரின்னு சொல்லி வாங்கி இதெல்லாம் ஃபில் பண்ணி அங்கேயே சலான் கட்டி எல்லாம் என்ட்ரி போட்டு ஒரு என்ன செய்யிட்டாங்கன்னா ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. என் ஃபோட்டோ, டைரக்டர் ஆஃப் இந்த யூனிவர்சிட்டி சிக்னேச்சர், இந்த சைடில் என்னுடைய நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஐடி கார்டில் இருக்குது. ஆஹா, அருமையான விஷயமாச்சே. நான் நான் படித்த காரைக்குடி தாண்டி தேவக்கோட்டை கல்லூரிக்கு போகிறேன். அந்த காலேஜ் பிரின்சிபால் ரூமுக்குள்ள போகிறேன். அந்த சின்ன கதவை திறந்துட்டு, மே கமின், பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபால் சார் டேபிளில் இருந்தவர் எந்திரிச்சு நின்று வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டுறாரு. சார் நீங்க எனக்கு சித்தப்பா மாதிரி, நான் உங்க மகன் மாதிரி, உங்ககிட்ட படிச்சவன், அதெல்லாம் உண்மைதான், இப்போ நீங்க பாஸ்டர், உட்காருங்க அப்படி சொல்லி நான் உட்கார்ந்த பிறதான் அவர் சீட்டில் உட்கார்ந்தாரு. சில விஷயங்களை விசாரிச்சுட்டு என்ன பர்பஸாக வந்தீங்க சொல்லுங்க. நான் இதை தான் சொன்னேன், எனக்கு ஒரு டிசி, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், பிஎஸ்சி படிச்சேங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் சார். வெள்ள அடிச்சாரு, ரூம்லேருந்து ஆள் வந்தாங்க, இவர் பேர் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. சார் ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டார் சார். வாங்கிட்டு போனாருன்னு தெரியும், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு டூப்ளிகேட்டு செகண்டரி சர்டிஃபிகேட்டில் இப்போ தான் புதுசாக கொடுக்குற மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு அது மாதிரி 3மே கொடுத்தாங்க. நேராக யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் கொடுத்தேன். ஐ வாஸ் அட்மிட்டட் இந்த எம்ஏ கோர்ஸ். 2 வருஷம் படித்து பரீட்சை எழுதி எனக்கு அந்த டிகிரி வாங்கினேன். அது வாங்குறதுக்கு முன்னால் இந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, என்ன கார்டு? காலேஜ் யூனிவர்சிட்டி ஐடி கார்டு. அந்த ஒரு ஐடி கார்டை கொடுத்து திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த ஒன்றை கொடுத்து எனக்கு பாஸ்போர்ட்டே கொடுத்தாங்க. 8வது நாளே கொடுத்துட்டாங்க. ஏன்னா என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த ஒரே ஐடியில் இருக்கு. என்னெல்லாம் நான் ஆண்டவர் செய்தார். அந்த ஒரு பாஸ்போர்ட்டில் பயன்படுத்தினேன். எத்தனை பாஸ்போர்ட் மாற்றியாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரொம்ப நல்லவர். ஒரு ஓட்டு வீடை விட்டு வந்தேன் எங்கள் ஊர்லேருந்து. ஒரு 2400 சதுரடியில் இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சு அதில் ஒரு வீடு ஒன்று கட்டி அங்கே நாங்கள் குடியிருக்கிறோம் 22 வருஷமா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். மதுரை, வேலூர், ஆம்பூர், சிதம்பரம், கோயம்புத்தூர், உத்தரப்பிரதேசத்தில் ஃபத்தேப்பூர், இந்த மாதிரி இத்தனை ஊர்கள் எல்லாம் பயணம் பண்ணி ஊழி செய்த காலத்தில் மதுரையில் தங்கி என் வேலையை செய்ய என்று கர்த்தர் ஒரு நடு ராத்திரியில் என்னோடு பேசினார். நான் உத்தரப்பிரதேசத்தில் யூபியில் இருந்தப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆலோசனை கீழ்ப்படிந்து நாங்கள் மதுரைக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை விற்றுட்டு தான் ஒரு வாடகை வீடு அட்வான்ஸ் கொடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி பிள்ளைகளை சேர்த்து அது பிறகு அவங்கெல்லாம் காலேஜ் லெக்சரர்ஸ் யாருங்க படித்து முடிச்சு எம்ஏ எம்ஃபில் பண்ணிட்டு ஃபாத்திமா காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. மூத்த மகன். 2வது மகன் எம்பிஏ எம்ஃபில் பண்ணிட்டு அதே காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாவுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி ஒரு புதிய ஏற்பாடு வாங்கி, நான் படித்த புத்தகம் என்னன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புதிய ஏற்பாடு சென்னையில் வாங்கி அது உள்ள கையெழுத்தை போட்டு என் பேர் எழுதி ஒரு தேதி போட்டு அனுப்பிட்டேன். அந்த புத்தகத்தை வாங்கி எங்கள் அப்பா வச்சிருந்தவர் சில வருஷங்கள் கழித்து படித்து பார்த்து கடைசியில் ஒரு மனம் திரும்பி எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு, நான் இறந்துருவேன், நான் இறந்த பிறகு என் மகன் பின்பற்றுகிற இயேசுகிட்ட போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லி எங்கள் பெரியம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்து, நீங்கள் ஏமாந்துடாதீங்க, நம்ம வழிமுறைகள் எதுவும் நம்மை சொர்க்கம் சேர்க்காது, என் மகன் பின்பற்ற இயேசு கிறிஸ்து சொர்க்கத்திற்கு வழி,
அவர் தான் அங்கிருந்து வந்தவர். நீங்கள் அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா என் மகன் பின்பற்றுற இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, என் மகன் கிட்ட கேட்டுக்குங்க, அவன் உங்களுக்கு சொல்லித் தருவான்னு சொல்லிட்டு 3வது நாள் தூக்கத்தில் இறந்துட்டார் எங்கள் அப்பா. அவர் மனம் திரும்பி 6 மணி நேரத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு நற்செய்தி அறிவிச்சிட்டார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மாவை நான் சந்தித்தேன், எங்கள் சித்தியை சந்தித்தேன், எங்கள் அத்தையை பார்த்தேன், எங்கள் குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு போனேன். அதில் எங்கள் பெரியம்மா மனம் திரும்பினாங்க, அத்தை மனம் திரும்பினாங்க, எங்கள் சித்தப்பா மகள் மனம் திரும்பினாங்க, சித்தப்பா இன்னொரு சித்தப்பா அவருடைய மகள் மருமகன் 3 பிள்ளைகள் மனம் திரும்பினாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு 11 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 8 பேர் நாங்கள் இருக்கிறோம், 3 பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபங்களுக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் கர்த்தர் பலன் தருகிறவர். தேங்க்யூ.